எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று அப்பூதியடிகள் என்னும் அருளாளரை பற்றிய ஒரு சரித்திரம் பார்க்கும் பெரும்பேரை இறைவன் அளித்துள்ளான். ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவருடைய வரலாற்றை பதிவு செய்வதற்கு ஒரு நம்பின்னா பேரண்ட நாயகனுக்கு நம்பி அப்படின்னு ஒரு பேர். அந்த அளவுக்கு இவரை உயர்த்துறார் அப்படின்னா பக்தியில் குரு பக்தி, அடியார் பக்தி, ஈஸ்வர பக்தி அப்படின்னு 3 விதமான நிலைப்பாடுகளை பற்றி எல்லா சாத்திரங்களும் நமது முன்னோர்கள் வாழ்ந்தவர்களும் பதிவு செய்து வைத்துள்ளார்கள். குரு பக்தி அப்படின்னா ஒரு கபீர்தாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மகான் வடநாட்டில் இருந்தார். கபீர் பத்ததி அப்படிங்கக்கூடியதில் சங்கீதத்தில் மிகப்பெரிய ஒரு கபீர் பத்ததியை ஏற்படுத்தி கொடுத்து இன்றைய வரைக்கும் கபீர் பத்ததின்னு ஒரு நிலைப்பாட்டில் சங்கீதம் படிக்கிறவங்க அவருடைய வழிமுறைப்படி, பத்ததினா வழிமுறை, அவருடைய வழிமுறைப்படி படித்து வராங்க. கபீர்தாஸ் அப்படிங்கக்கூடியவருக்கு ராம்தாஸ் அப்படிங்கிறவர் குருநாதர். இந்த கபீர்தாஸை பற்றி ராம்தாஸை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பத்ராச்சல ராமதாஸ்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் வீரசிவாஜியோட குருநாதர் ராமதாஸ்னு ஒருத்தர். அவரும் பத்ராச்சல ராமதாஸும் ராமபக்தி பண்ணிகிட்டு இருந்தார். இந்த கபீர்தாஸுடைய குருநாதர் ராமதாஸும் ராமபக்தி பண்ணிகிட்டு இருந்தார். 2 பேரும் ஒரே பக்தி பண்ணினாலும் அவர் வசித்த இடம் வேறு, அவர் வசித்த காலம் வேறு, இவர் வசித்த இடம் வேறு, இவர் வசித்த காலம் வேறு. பத்ராச்சல இவர் சமர்த்த ராமதாஸ் அப்படின்னு இவருக்கு பெயர். இந்த சமர்த்த ராமதாஸ் தன்னுடைய சீடனுக்காக வேண்டி மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் அப்போது அவர் செஞ்சதுனால அவருடைய கருணையினால் இன்று நாம் ராமதாசனோ அல்லது வீரசிவாஜினோ நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோன்னா, வீரசிவாஜியோட சரித்திரத்தில் 100% அவருடைய சரித்திரத்தில் வரலாறு இருக்குன்னு சொன்னால், அவருடைய தாயார் ஒரு பங்கு வகித்தார்னா 3 பங்கு இந்த குருநாதர் தான் வீரசிவாஜிக்கு எல்லாமாகவும் இருந்தார். வீரசிவாஜி பதவி பிரமாணம் செய்த உடனே இந்த பதவி, இந்த பட்டம், இந்த அந்தஸ்து இது எல்லாம் எனது குருநாதருக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டியது. அதனால் அந்த குருநாதருடைய பாதுகையை நான் அந்த குருநாதரை தான் இந்த அரண்யனையில் அமர்த்தி வைப்பேன்னு அவர் சொன்னார். குருநாதர்கிட்ட அப்படியே சொன்னார், சுவாமிஜி நான் உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றலை எல்லாம் நீங்கள் போட்ட பிச்சையில் நான் உயிர் வாழ்கிறேன். அதனால் எனக்கு எது கிடைச்சானாலும் எனக்கு அரிய பொருளாக நான் நினைப்பதையெல்லாம் என்னுடைய குருநாதருடைய திருவடியில் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். இந்த அரியணை, இந்த அந்தஸ்து, இந்த பதவி எல்லாமே உங்களால் கிடைக்கப்பட்டது. அதனால் உங்களுடைய திருவடியில் நான் இதை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொன்னார். ராம்தாஸ் சொன்னார், ஒரு அரசன் எப்படி இருக்கணும், அவனுடைய குருபக்தி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வீரசிவாஜி இலக்கணமாக இப்படி இருந்தார். ஒரு குருநாதர் எப்படி இருக்கணும், ஒரு துறவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவர் ராமதாஸ் சொல்கிறாரு. ஒரு குருஸ்தானத்தில் மட்டும்தான் இருக்கணும். அவர் எதுக்கு பயன்படணும், கல்வி போதனைக்கு பயன்பட வேண்டும், ஞான போதனைக்கு பயன்பட வேண்டும், துறவு வாழ்க்கை மேற்கொள்ளும் சீடர்களுக்கு நெறியாக வாழ்க்கைக்கு நிற்க வேண்டும். ஏனையோருக்கு எப்போது ஆலோசனை தேவையோ அப்போது அவர்களுடைய உடற்குறை, மனக்குறை, ஏனைய குறைகளை கேட்டுக்கொள்வதற்கு ஒரு அவகாசமாக அந்த குருநாதருடைய நேரம் இருக்க வேண்டுமே தவிர அரசாட்சி பண்ணுவது ஒரு குருவினுடைய வேலை அல்ல அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு அப்போ அந்த பதவியே வேண்டாம், என்னுடைய குருநாதர் இருக்கும்போது நான் அரசு பண்ணுறேன்னா எனக்கு அந்த பதவி தேவையில்லை அப்படின்னு சொன்னார். உடனே எல்லாரும் சமாதானம் பண்ணி குருநாதருடைய கருணைக்கு எப்படியும் பாத்திரமாகணும்னு அவர் விரும்புகிறார். நீங்கள் தான் அதுக்கு ஒரு வடிகால் செய்யணும் அப்படின்னு உடனே மிகுந்த கருணையோடு சமர்த்த ராமதாஸ் தன்னுடைய திருவடியை அவர் கையில் கொடுத்தார். பரதன் எப்படி ராமச்சந்திரமூர்த்தியோட திருவடியை அரியணையில் வைத்து அவன் அரசாட்சி பண்ணினானோ அதே மாதிரி சமர்த்த ராமதாசருடைய திருவடியை அரியணையில் வைத்து வீரசிவாஜி அரசாட்சி பண்ணான். அந்த அளவிற்கு ஒரு குருபக்தி. அப்போ அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த கபீர்தாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சீடர். இந்த கபீர்தாஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா,
அவர் வந்து பிறப்பால் மாற்று சமயத்தை சேர்ந்தவர். ஆனால் அவருடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே ராமதாசருடைய வழிமுறைப்படி, அவருடைய நெறிமுறைப்படி அவரையே பின்பற்றி வாழணும் அப்படின்னு அவருக்கு ஒரு நினைப்பு. இன்னும் சொல்லப்போனால் கபீர்தாசர் ராமச்சந்திரமூர்த்தினா கபீர்தாச ஆஞ்சநேய சுவாமிகள் அப்படின்னு வர்ணிப்பாரும் உள்ளார். அந்த பக்தி சித்தாந்தத்தில் அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் இருந்தது. இந்த ராமதாசர் வந்து தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் நிறைய அனுக்கிரகம் பண்ணுறாரு, அற்புதங்கள் பண்ணுறாரு, இவங்களுடைய நோய்களெல்லாம் தீர்க்கிறாரு அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாரு. இவருக்கு நோய் தீர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு ஆசை இல்லை. பிறவி நோய்ங்கிறது ஒரு நோய், அது எப்போது தீரும்னா நமது என் வினை ஒத்தபின் வந்து காட்டினாய் களுக்குண்டிலே அப்படிம்பாரு. நமது இரு வினைகளும் ஒத்து சென்ற போது நமது மனமும் உடலும் வினையே இல்லாமல் இருள் சேர் இருவினையும் சேரா எப்போது இறைவன் மாட்டு பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அந்த பொருளாமோர் திருவடியை நாம் அடைந்தால்தான் இருள் சேரக்கூடிய இருவினை, நல்வினை தீவினை இரண்டும் சேராமல் இருந்தால்தான் இறைவனுடைய பொருள் சேர்ந்த புகழ்ந்த திருவடி பேரை நாம் பெருக்க முடியும். அப்போ இவர் அதுக்கான காரணம், எனக்கு பிறவியை பற்றியோ எனக்கு ஒரு பெரிய பொருள் கிடைக்கணும்னா அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு என்னுடைய குருநாதருடைய திருவடி பேர் வேணும், என்னுடைய குருநாதருடைய ஞானம் வேணும், என்னுடைய குருநாதர் எந்த மோனத்தை அனுபவித்தாரோ அந்த மோனம் நான் அனுபவிக்க வேண்டும். இதுதான் இவருக்கு கபீர்தாஸோடைய எண்ணம். அப்போ இவர் வந்து குருநாதர்னு சொன்னால் அந்த நேரத்தில் வீரசிவாஜியினுடைய தீவிரமான பக்தியை கண்டு மாற்று சமயம் நம்மை அரசாட்சி பண்ணி கொண்டு இருக்கிறது. அதில் மிக தீவிரமாக அவுரங்கசீப் வீரசிவாஜியையும் அவருடைய குருநாதர் எல்லாரையும் கைது பண்ணிவிட்டோமானால் நம்மளுடைய அரசாங்கம் எல்லை கடந்து விரிந்து போகும். இதுக்கு தடையாக இருப்பது குருநாதர் ராமதாசரும் சீடன் வீரசிவாஜியும் தான். அவங்களுக்கு இவங்க பேரில் ஒரு தீராத பகைமை உணர்வு. இவங்களை அழிச்சிட்டோன்னா நாம் வந்து மிக உன்னதமான நிலையை பெறலாம் அப்படின்னு இவங்களுக்கு நினைப்பு. அதனால் எப்படியாவது இவங்களை அழிக்கன்னு நினைக்கிறாரு. கபீர்தாஸ் வந்து அவருடைய வேலை என்னன்னா நெசவு தொழில் அவருடைய வேலை கபீர்தாஸுக்கு. கபீர்தாஸ் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது கபீர்தாஸ்கிட்ட வந்து நீங்கள் உங்களையெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பக்கமும் எப்படியும் போட்டி பொறாமைகளை தூண்டி விடுவதற்கு ஆள் இருக்கும், அந்த பக்கமும் போட்டி பொறாமைகளை தூண்டி விடுவதற்கு ஆள் இருக்கும். ஒரு குருநாதருடைய சங்கம் அப்படின்னா எல்லாரும் ஒத்திசைந்த கருத்தோடு இருப்பார்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எந்தெந்த உயிர் பக்குவப்படுதோ அந்தந்த பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி அந்தந்த விளையாட்டுக்களை விதி அவர்கள் மூலமாக நிர்ணயித்துக் கொள்கின்றது. அப்போ கபீர்தாஸ்கிட்ட வந்து நீ வந்து உன்னுடைய குருநாதர்னு சொல்கிறியடா, நீ தைரியமாக போய் உங்கள் குருநாதரை போய் அந்த ஆசிரமத்தில் போய் பார்த்துட்டு வர முடியுமா அப்படின்னு இந்த பக்கமாக இருந்து அவரை தூண்டி விடக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த பக்கமாக போய் கபீர்தாஸ்ன்ற ஒருவனை பகடையாக பயன்படுத்தி கொண்டு ராமதாசருடைய சீடர் அப்படிங்கிற வகையில் அவன் வருவான். அதன் மூலமாக இந்த சமயத்துக்கும் வீரசிவாஜிக்கும் இடையூறு செய்வதற்கு அவன் வருகின்றான். நீங்கள் உள்ளே அனுப்பிச்சின்னா உங்கள் குருநாதரும் போயிடுவாங்க, சிவாஜியும் போயிடுவார்னு அங்கே போய் சொல்கிறதுக்கு கொஞ்சம் பேர். ஆக இந்த ரெண்டு பேர் பக்கத்திலையும் பந்தாடுவதற்கு குருநாதரும் தயாராக இல்லை, கபீர்தாஸும் சரியா இல்லை. கபீர்தாஸும் இவருங்க இப்படி சொல்லும்போது இது உயிர்கள் தோறும் குணங்கள் வேறுபாடு, இந்த உயிரினுடைய வளர்ச்சி இவ்வளோதான், அது இப்படி தான் நினைக்கும், இப்படி தான் சிந்திக்கும், அதுக்காண்டி நான் என் குருநாதரை குறை சொல்ல மாட்டேன். இங்கே போய் ராமதாசர்கிட்ட போய் இவர் கபீர்தாஸ் மூலமாக உங்களுக்கு இடையூறு செய்வதாக தீர்மானம் பண்ணி உள்ளான், நீங்கள் அவன் எந்த அன்பர்களையும் உள்ளே ஏற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லி. யார் வந்து ஆவி உடல் பொருளை உன்பால் கொடுத்தேன் உன் அருட்பேர் ஆசிமயமாகி உனை அடுத்து முயல்கின்றேன் கூவியனை ஆட்கொள நினையாயோன் எனது குறிப்பறியேன் என்று ஆவியும் உடல் பொருள் எல்லாமும் இறைவனுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு குருநாதருடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு கூவியனை ஆட்கொள நினையாயோன் எனது குறிப்பு அறியேன் அப்படின்னு சொல்லி ஏங்கி நிற்கிறார்களோ அவர்களை கூவி பணி கொள்ளுவது தான் இறைவனுடைய கருணை. அதனால் இறைவனே வந்து நான் வந்து அந்தணன் அங்கணனாய் அரைகூவி வீடர்களும் அங்கருணை வார்களை பாடுதுங்கான் அம்மானாங்கிறார். ஒரு அரைகூவு விடுதல் குருநாதரும் செய்வார், இறைவனும் செய்வான். தன்னுடைய சீடர்கள் எங்கே இருந்தானாலும் நான் அவர்களை என் பக்கமாக இழுத்து கொள்வதற்கு அவர்கள் காலில் ஒரு முடிச்சு போட்டுள்ளேன். உரிய பக்குவம் வரும்போது நான் என் பக்கமாக இழுத்து கொள்வேன்னு சொல்லி பாபாஜியினுடைய வரலாற்றில் ஒரு குறிப்பு இருக்குது.
அப்போ எந்த சீடர்கள் எந்த உலகத்தில் எங்கே இருந்தானாலும் அது நம்மளுடைய சொத்து. நாம் தான் அதை காப்பாற்றி கொள்ள வேண்டும். நான் தான் அருள் நினைவு கொடுக்க வேண்டும். அது தலைவாசல் வழியாக புகும் அருளை வேண்டுகின்றதா, அல்லது புறத்தை பார்க்கக்கூடிய காட்சிகளும் காண்பனவும் ஆகிய படிநிலையும் பதநிலையும் பார்க்க விரும்புகின்றதா என்பதற்கு தகுந்தவாறு அந்த குருநாதருக்கும் அந்த சீடனுக்கும் உண்டான புரிந்துணர்வில் எதை கொடுக்க வேண்டுமோ எப்போது கொடுக்க வேண்டுமோ அதை அவங்களுடைய பாட்டில் அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. இடையில யாருக்கும் இதில் வேலை இல்லை. ஆண்டவனாக இருக்கட்டும், அடியவர்களாக இருக்கட்டும், இதுதான் நிலைப்பாடு. அப்போ குருநாதருடைய கருணைக்கு பாத்தியமாக வேண்டும் என்று கபீர்தாஸ் நினைத்து கொண்டு குருநாதருடைய சன்னிதானத்துக்கு போகிறார். அங்கே வெளியே காவல் கால் போட்டிருக்கு. ஏற்கனவே இவங்க ஒற்றர்கள் இவர் மேலே உண்டான காழ்ப்புணர்ச்சி, 2 பேரும் சந்திக்கக்கூடாது, சமயம் கடந்து ஒரு உணர்வு அலைகள் உண்டு அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்து வருகிறது. ஒரு உயிர் இறைவனை உணர்வதற்கு சமயமோ மொழியோ இனமோ வேறுபாடே கிடையாது. அந்த உயிர், அந்த உடல், பேரண்ட நாயகன், இவ்வளோதான் தேவை, வேற எதுவுமே தேவையில்லை. இந்த உயிருக்கு தீராத காதல், உன்னை அன்றி நான் வேறு ஒன்று நினையேன் அப்படிங்கக்கூடிய ஒரு பிடிமானம் மட்டும்தான் அந்த உயிருக்கு தேவை. இறைவன் அந்த உயிரை எதிர்நோக்கி காத்திருக்கின்றார். நான் என்னுடைய நிலைப்பாடு இதுதான். என்கிட்ட முயற்சி இல்லை, பயிற்சி இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும், கடையனாயினும் கடையனாயினேன், ஆனால் ஏற்று கொள்ள வேண்டியது உனது பொறுப்புன்னு சொல்லி சரணடையக்கூடிய உயிருக்கு இறைவனே அனைத்துமாக இருந்து அவன் காப்பாற்றி கொடுப்பான். அவருடைய தொழில் நெசவு தொழில். அதுக்கான நூல் திரிக்கிறதுக்கு பஞ்சில் நூலை போட்டுட்டு திரிச்சிட்டே இவருங்கேருந்து அவருடைய நூல் எல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த நூலொன்றி பற்றி நூலேணி பற்றி நுனியேறும் நிலையிலேயே இவருடைய கை இந்த சைகை திரிச்சுக்கிட்டே இருந்தால் கூட அவருடைய நினைவெல்லாம் அங்கேயே இருக்கும். இது அனிச்சை செயலாக இந்த காரியம் நடந்துக்கிட்டு இருக்கும். இச்சை செயலாக இறைவன் மேலேயே இவருடைய பற்றுதல் எல்லாம் இருக்கும். அப்படியே இவர் கால ஓட்டத்தின் நீரோட்டத்தின் பேரில் தன்னுடைய குருநாதருடைய அருள் என்று கிடைக்கும் என்று கிடைக்கும் என்று கிடைக்கும் என்று கிடைக்கும்னு ஏங்கி ஏங்கி தவிச்சு அப்புறம் ஒரு நாள் குருநாதருடைய சன்னிதானத்துக்கு போகலான்னு அவருடைய வாசலில் போயிருந்தால் அந்த வாசலில் காவல் செய்கிறவர்கள் இவரை உள்ள விடலை. எங்கே வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் குருநாதரை பார்க்க வரணும், உங்கள் ஆட்டமெல்லாம் போதும், நீங்கள் வீர சிவாஜியை படுத்துகிற பாடு போதும், இப்போ இந்த வேஷத்தில் தான் வருவீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் முன்னால் தான் ஆள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, நீங்களாக வெளியே போகலைன்னா நாங்கள் உங்கள் வெளியே போக வைப்போம்னு சொன்னாங்க. இவர் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாரு. என்னுடைய உணர்வோடு என்னுடைய குருநாதருடைய உணர்வும் ஒத்து இசைந்து போச்சுன்னா இடையில் இருப்பவர்கள் யாருமே உணராமல் என்னுடைய குருநாதர் என் முன்னால் வருவார். எனக்கு உணர்வு நெறி தலைப்படும் வண்ணம் அவர் எனக்கு கருணை பண்ணுவார். அப்படி இல்லை, எனக்கு இந்த தகுதி இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் வசிக்கிற அந்த மண்ணை தொட்டு, அவர் நடக்கிற அந்த மண்ணை தொட்டு, அவர் மேலே பட்ட அந்த காற்றை என்மேல் வாங்கி கொண்டு அவருடைய ஒலி அலைகள் அவர் பக்த கோடிகளுக்கு செய்யக்கூடிய உபதேசத்தை என் காதில் கேட்டுக்கொண்டு நான் சற்று நேரம் இங்கே நின்றுட்டு ஏன்னா அவர் சுவாசம் பண்ணிய காற்று அவர் அப்படியே தன்னுள் எழு பரஞ்சோதியை உணர்ந்து அவர் அப்படியே வெளி அனுபவத்திற்கு அந்த காற்றை சுவாசித்து போய்விட்டு மீண்டும் அந்த காற்று அலையோடு அப்படியே உள்ளே இறங்கி தன்னுடைய ஜீவிதம் வரைக்கும் இந்த உடலில் அப்படியே இருந்து அருள்பாலிக்கும் போது அந்த காற்றை சுவாசித்து என் மேல் இந்த காற்று அப்படியே படரும் ஒரு அனுபவத்தை நான் உணர்ந்து விட்டு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் எட்ட இருந்து, ஏன்னா இவங்க முன்னால் நின்றுட்டு இருந்தால் இவங்க ஏதாவது திட்டுவாங்க அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் எட்டக்க இருந்து அவர் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு, எம்பெருமானே என்னுடைய கருத்தோடு என்னுடைய குருநாதரோட கருத்தும் ஒத்து இசைந்து போகவில்லையா, என் வினை ஒத்தவின் காட்டினாய் அப்படின்னு சொன்னியே, அப்போ எனக்கு அந்த வினை ஒத்தவில்லையா, ஒத்த நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குடச் சென்று போயினோம் என்று அத்தகை உணர்ந்துள்ளோர் வலுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதி. அப்போ ஒத்த நிலைக்கண் யாம் போச்சு, எம் உணர்வு போச்சு, நான் ஒருங்குட சென்றேன், எல்லாமே எனக்கு ஒருங்காக போயிடுச்சு. அப்போ பேரண்ட நாயகனும் என்னுடைய உணர்வும் கலந்து அவன் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறான், நான் அதில் இல்லை. அப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும்னு வந்தால் என்னை யாருமே புரிஞ்சுக்கலையேப்பா, நீயுமா புரிஞ்சுக்கல, நீ உருவம் தாங்கி எங்களையெல்லாம் கடைத்தேற வந்த அப்படின்னு தானே நான் நினச்சி வந்தேன். அப்போ நான் இதை போய் யார்கிட்ட போய் சொல்லணும். இவர் மனத்தளவில் தன்னுடைய குருநாதர் சன்னிதானம் நோக்கி வணங்கிவிட்டு அவர் பாட்டில் போயிட்டார். குருநாதர் சாயங்கால பூஜை வந்தவங்க குறைகள் எல்லாம் தீர்த்துட்டு
சாயங்கால பூஜைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறாரு. உட்காந்து கொஞ்ச நேரம் மனம் குவிவதற்காக வேண்டி கண்மூடி உட்கார்ந்துட்டுருக்கிறாரு. அவர் ராம பூஜை தான் பண்ணுவார். ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய கோதண்டம்கக்கூடிய இதோடு ஆயுதத்தோடு அப்படி நிற்கிறாரு. பக்கத்தில் சீதா தேவி இருக்கிறார், ராமர் லக்ஷ்மணர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் ஆஞ்சநேயமூர்த்தி இருக்கிறாரு. இப்படி இவர் கொஞ்ச நேரம் அவங்களுடைய திருமேனியே அப்படி பார்த்துட்ருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை மூடி உள்வாங்கி கொண்டு, என்னுடைய ஊனில் உயிரில் கலந்த தெய்வமே, நான் எவ்வளோ காலம் இந்த உடல்பாட்டோடு இருந்து தொண்டு செய்ய வேண்டுமோ அவ்வளோ காலம் என்னை தொண்டு செய்ய பணி, எந்த விதத்திலும் நான் என் நிலைப்பாட்டிலிருந்து இறங்கிவிடக்கூடாதுன்னு ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு கண்ணை மூடுறாரு. ராமச்சந்திரமூர்த்தி திருமேனியிலிருந்து ஒரு உருவம் கிளம்பி அப்படியே வெளியே போகுது. உடனே சீதாதேவி கேட்குறாங்க, எங்கே வெளியே போகிறீங்க? நாங்கள் எல்லோரும் உங்கள் பின்னால் வரவோம். வந்துருங்க, இவருக்கு கண்ணுக்கு தெரியுது, வந்துருங்க எல்லோரும் போயிடலாம். ஏன் அப்படின்னு, எங்கே ஒரு அடியவனுக்கு உள்ளே நுழைகிறதுக்கு கூட இடம் இல்லையோ அந்த இடத்துல எனக்கும் வேலை இல்லையே, நான் வெளியே தானே போகணும். என்னுடைய அடியவன் வெளியே நின்று பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறான். என்னுடைய உணர்வை பற்றி அவன் தெரிவதற்காக வேண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். இந்த இடத்துல என்னுடைய உணர்வோடு ஒத்து செல்லக்கூடிய அடியவர் யாரும் இல்லையான்னு அவன் ஏங்கிக்கிட்டு நிற்கிறான். அப்போ உள்ளே உட்காந்து இவர் ஊர் வம்ப கேட்டாச்சு. இப்போ அந்த பையனுக்கு போய் உதவி செய்ய இவர் போயிருக்கணும், இன்னும் போகலை. அப்போ எனக்கு மட்டும் இங்கே என்ன வேலை, நான் அவன் இருக்கும் இடம் தேடி போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு பூஜையில் மனம் கொள்ளலை. கண்ணை திறந்து பார்க்குறாரு. அங்கே உள்ள சேவகர்களை கூப்பிட்டு, மடத்தில் ஏதேனும் நிகழ்வு நடந்ததா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஏதோ ஒரு முஸ்லீம் அன்பர் ஒருத்தர் வந்தார், அவர் நூற்றுக்கிட்டே இருந்தார், குருநாதரை பார்க்கணுன்னு சொன்னார். ஏற்கனவே கொஞ்சம் முன்னால் தான் கொஞ்சம் அடியவர்கள் இப்படி இவங்க பேரில் உங்கள் குருநாதரை தூக்கிட்டு போகிறாங்க, அங்கே கொண்டு போய் சித்திரவதை பண்ணிடுவாங்க, அதன் மூலமாக குருநாதரை விடுவிக்கிறதுக்காக வேண்டி வீரசிவாஜி வருவார், அப்போ அவரையும் கொண்டுடலாம் அப்படின்னு அவங்க பிளான் வச்சுருக்குறாங்க. அதை சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. இதை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டார். எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க, ராஜகாரியமாக இருந்ததுனால நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இவர் நேர வெளியே அந்த சீடன் எங்கே போகின்றான் அப்படிங்கிறத பார்த்துட்டே குருநாதர் அப்படியே வந்தார். வந்த உடனே வெளியே வந்தனோடனே ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறாரு, நீ திருவுள்ளம் பாலிச்சு எங்கிட்ட இருக்கிறதுனாலும் அது உன்னுடைய திருவுள்ள சம்மதம், அவர்கிட்ட இருக்கிறதுனாலும் உன்னுடைய திருவுள்ள சம்மதம். ஒரே நேரத்தில் அகண்ட வியாபகமாக இருக்கக்கூடிய நீ அவன்கிட்டையும் போய் பேசியிருக்கலாம், எங்கிட்டையும் பேசியிருக்கலாம். இப்போ என் மூலமாக ஏதோ நீ நடத்த வேண்டும் என்று திருவுள்ளம் பாலிச்சிருக்கிற. ஒரு மடத்திலையோ ஒரு சத்சங்கம் நடக்கக்கூடிய இடத்துலையோ ஒரு அருளாளர்கள் ஞான உபதேசம் பண்ணும்போது கேட்கக்கூடிய இடத்துலையோ ஏற்றதாழ்வான கருத்துக்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த அத்தனை கருத்துக்களுக்கும் பொறுப்பு அந்த குருநாதர் தான் வகிக்கணும். அப்போ எனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை விட்டுட்டு நான் காட்டில் எங்கேயாவது இருந்திருக்கலாம். அவன் என்னை நம்பி அரசாட்சி பண்ணுறேன்னு என்னுடைய திருவடி வச்சு அரசாட்சி பண்ணுறான். எதிர்ப்பு அவங்களுக்கு புறத்தேயும் உள்ளது, அகத்தேயும் உள்ளது. எந்த சமயத்திலேருந்து எப்போது எதிர்ப்பு வரும்னு தெரியாது. இதுக்கு என்னை ஆளாக்கி விட்டு என்னை ஒரு பகடையாக பயன்படுத்தி நீ இந்த சன்னிதானத்தை விட்டு போகிறேன்னு நீ திருவுள்ளம் கொண்ட போது நான் அதை தடுத்து நிறுத்த முடியுமா? உன்னுடைய திருவுள்ள சம்மதம் அதுவாக இருந்ததுன்னா நான் எவ்வளவு தடுத்து நிறுத்த முடியும்? ஆனால் நடந்த நிகழ்வுக்கு நான் தான் பொறுப்புன்னா அதுக்கு நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த அடியவர்களையும் போய் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும்னு அவர் அந்த சமர்ப்பணத்தை அவங்க இஷ்ட தெய்வத்தின் மேலே வச்சார். உடனே சீதை சொன்னால், இவர் இவ்வளோ சொல்லும்போது அவருடைய சீடனை தேடி அவர் போகும்போது நாம் மட்டும் நம்ம பிள்ளையை விட்டு கொடுக்கலாமா, நாம் மீண்டும் நம்ம திருமேனிலே போய் ஒண்டிக்குவோம்னு சீதை கூப்பிட்டான். உடனே ராமர் சீதை எல்லாரும் அதே மாதிரி அந்த திருமேனியில் ஒட்டிட்டாங்க. இவர் நேராக போனார். போன உடனே நதிக்கரையில் எப்படி சந்தியாவந்தனம் பண்ணுவதற்கு இவர் வருவார் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. அதனால் சந்தியாவந்தனம் பண்ணுவதற்கு வரும்போது நம்மளுடைய குருநாதரை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சார். அப்படி நினச்சது மட்டுமல்ல, எப்படியாவது குருநாதருடைய திருவடி நம்மை தீண்ட வேண்டும். ஏன்னா ஒரு மாமிசம் சாப்பிட்டா நீங்கள் என்னை தொடாதீங்க, அது சாப்பிட்டா என்னை தொடாதீங்கன்னு சில சம்பிரதாயங்கள் சில பேர்கிட்ட இருக்கும். இவர் எந்த விதத்திலையும் நான் என்னுடைய குருநாதரோடு ஊன்கலப்பும் வைத்துக்கொள்ள வேண்டும், உடற்கலப்பு வைத்துக்கொள்ள வேண்டும், உயிர்கலப்பு வைத்துக்கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி உணர்வு நிலையில் என் குருநாதர் பெற்ற எல்லா மோன ஞான அனுபவமும் எனக்கு வேண்டும். அதற்கு நான் என்னை பவித்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த நதிக்கரையில் குளித்து விட்டு படித்துறையிலேயே படுத்துக்கொண்டார்.
எப்படியாவது குருநாதர் இந்த படித்துறைக்கு தான் இறங்கி வருவாருங்கிறதெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. குருநாதர் ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு வரா மாதிரி வந்துட்டு ராமன் நம்மளை விட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சீடன் இருந்தான்னா அவன் எவ்வளோ பெரிய சீடனாக இருப்பான். அந்த சீடனை பார்த்து நான் அவனை கட்டிப்பிடித்து கொள்ள வேண்டும், அவனோடு என்னுடைய அவனுடைய ஊனில் கலக்க வேண்டும், அவனுடைய ஞானம் எனக்கு பொருந்த வேண்டும்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்கார். ஒரு குருவும் ஒரு சீடனும் நான் தான் அறிவில் பெரியவன், நான் தான் உணர்வு நேரில் பெரியவங்க, நீங்கள் எல்லாரும் குறைஞ்சவங்க அப்படின்னு நினச்சா அவர் குரு தத்துவமும் இல்லை, இவங்க சீட தத்துவமும் இல்லை. அப்போ இப்படி மாதிரி ஒரு குரு, இப்படி மாதிரி ஒரு சீடர் அப்படி இருந்தால் அந்த குருவால் இந்த சீடனுக்கும் பெருமை, இந்த சீடனால் அந்த குருவுக்கும் பெருமை. அதை தான் உலகத்தில் எல்லாரும் இந்த குரு பக்தி அப்படிங்கிறது மூலமாக நமக்கு காட்ட விரும்புகிறாங்க. இவர் நேரங்கிருந்து போகிறாரு, கண்ணை மூடிக்கிட்டே போகிறாரு. ராமா, நான் என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிரு, உன்னுடைய அருள் குழந்தைய நான் அங்கீகரிக்கலை அப்படிங்கிற குற்றத்தை என் மேலே சுமத்தாத, எப்படியாவது அந்த குழந்தைய எனக்கு காட்டி கொடுன்னு கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே போகிறாரு. போனவர் நேர படித்துறையில் ஒரு படியோடு படியாக அவர் ஒட்டி படுத்திருக்கிறாரு. படித்துறையில் படுத்திருக்கக்கூடிய அந்த கபீர்தாஸ் மார்பகத்தின் மேலே இவருடைய திருவடி அப்படியே பதிக்கிறார். பதித்த உடனே யாரோ ஒரு ஆள் படுத்திருக்காங்க, நான் அண்ணாக்கை பார்த்துட்டே எம்பெருமானுடைய உருவத்தை நினச்சிட்டே நான் வந்துட்டேன் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த படித்துறையில் கால் வச்ச உடனே கால் எடுத்துகிட்டு பார்க்குறாரு. இவர் ராமா 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 ராமா, நான் பெற்ற பேர் யார் பெறுவார் அப்படின்னு சொல்லி, நான் இவ்வளோ காலம் நான் எதை நினச்சிக்கிட்டு இருந்தேன், கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போலே, குருவின் உருவம் குறித்த அப்போதே திரிமலம் தீர்ந்து சிவன் அவனாமே. குருவின் உருவம் குறித்த அப்போதே, நான் இவர் போகும்போது வரும்போது நிற்கும்போது இருக்கும்போது குருவின் உருவம் கருதும் அளவில் நான் அவனுடைய திருமேனியை கருதும் போதே திரிமலம் தீர்ந்து சிவன் அவனாம். அவன் எந்த அருள் அனுபவத்தை பெற்றானோ அந்த ஞான அனுபவத்திலேயே நான் இருக்கிறேன் அப்படிங்கக்கூடியதான் இந்த பாடலினுடைய ஒரு சாரம். அப்போ கருடன் உருவத்தை பார்த்தா பருவிடம் தீரும். எவ்வளோ பெரிய கொடிய விஷமானாலும் கருடனுடைய உருவத்தை பார்த்தா தீர்ந்து போகிற மாதிரி என்னுடைய குருவின் உருவம் குறித்த அப்போதே நான் அவனுடைய திருமேனி எப்படி இருக்கும், அவனுடைய திருவடி எப்படி இருக்கும், அவன் பெற்ற ஞான அனுபூதி நிலை எப்படி இருக்கும், இறைவன் என்னுடைய குருநாதரை எப்படி ஆட்கொண்டிருப்பான், அந்த அருள் அனுபவத்தை எவ்வாறு உள்வாங்கியிருப்பார் அப்படி நான் என்னுடைய குருவை நினச்சி அப்படி பார்க்கும்போது பருவிடம் தீர்ந்தா மாதிரி திரிமலமும் ஆணவ மலம் தான் கடைசி வரைக்கும் தீராத மனம். ஒரு உயிருக்கு ஏனைய மலங்கள் சில பயிற்சி சில முயற்சினால தீர்ந்துடும். ஆணவ மலம் மட்டும் நீண்ட நாள் எடுத்துக்கும் அது தீர்றதுக்கு. திரிமலமும் தீர்ந்து சிவன் அவனே ஆனா மாதிரி ஒரு நிலைப்பாடு இவருடைய திருவடி பட்ட உடனே தெளிவு குருவின் திருமேனி தீண்டல். இந்த திருமேனியை அந்த திருமேனி தீண்டி இருக்கும் ஒளிவண்ண திருமேனி. இந்த திருமேனியுடைய ஞானத்திற்கும் பக்திக்கும் விசுவாசத்திற்கும் சரணாகதிக்கும் தகுந்த மாதிரி அந்த பேரண்ட நாயகன்கக்கூடிய திருமேனி இந்த திருவுருக்குள் நுழைந்திருக்கும். அந்த திருமேனி இவர்கிட்ட பட்ட உடனே தெளிவு குருவின் திருமேனி தீண்டல்ங்கக்கூடிய ஒரு ஞானத்தை பெறார். அப்போ குருநாதா, வைத்த உடனே அந்த திருவடி எடுத்துட்டீங்களே, இவ்வளவுதானா நான் செய்த பேர்? உங்களுடைய திருவடியை நான் கட்டி பிடித்து கொண்டு நீங்கள் பெற்ற அந்த மோன ஞானத்தில் கரையும் வரைக்கும் நானே இல்லாது என் உடல் கடந்த பயணத்திற்கு நான் தயாராகும் வரைக்கும் உங்களுடைய திருவடியை என் மீது பதித்திருக்கக்கூடாதான்னு அவர் கேட்குறார். உலகிற்கு நீ செய்ய வேண்டிய சில காரியப்பாடுகள் உள்ளது மகனே. எம்பெருமானே நீ இங்கே இருப்பதாக கூறி என்னை அழைத்து உனக்கு திருவடி தீர்க்கையும் செய்யும் ஒரு அருட்பேற்றினை பெற்றான். அப்படிப்பட்ட ஒரு ஞான குழந்தை நீ என் மூலமாக எதை தெரிந்து கொள்ளப் போகின்றான்? இவ்வளோ போதும் ஐயா, உன்னுடைய திரும்படி என் மீது பதிந்ததே எனக்கு ஒரு பெரிய காரியம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாரு. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அங்கே ஏதோ ஒரு மோன ஞானம் அவங்கள கவ்விக்கொண்டது. அவர்களுக்கும் குருநாதருக்கும் சீடருக்கும் உண்டான உணர்வுகள் இவங்களால் புரிஞ்சிக்க முடியலை. இது கபீர்தாஸ் வரலாறுன்னு தனியாக ஒன்று, ராமதாசர் வரலாறுன்னு தனியாக ஒன்று, இந்த ரெண்டு இணைஞ்ச வரலாறுன்னு தனியாக ஒன்று, இதுக்கு மேலே அவுரங்கசீப்போடைய வரலாறு இதில் இணையுது, அப்புறம் வீரசிவாஜியோடைய வரலாறு இணையுது. துக்காராம் சுவாமிகளும் இவர் வாழ்ந்த காலத்தில் தான் வாழ்ந்தவர். ஒரு பெரிய ஞான கூட்டத்தினுடைய தொடர்பு இதில் இருக்குது.
எல்லாரும் யான் எனதற்ற தொண்டர்கள். இவங்களுக்கு இந்த கதியா, இவங்களை கண்டு இவங்க பொறாமப்பட்டாங்க, இவங்களை கண்டு இவங்க பொறாமப்பட்டாங்க, இவங்களுக்கு பிடிக்கல, அவங்க அந்த விவகாரமே அங்கே இல்லை. எல்லாமே ஒரு ஞான சம்மேளனம்னா ஒரு அந்த அருள் ஒளியான ஒரு ஒளி அங்கே நிற்குது, கூட்டம் அப்படின்னு. அப்போ இது வரைக்கும் வச்சுக்குவோம். அப்போ குருநாதருடைய திருமேனி தீண்டல், திருவுரு காண்டல், திருவார்த்தை கேட்டல், இது தெளிவு. ஒரு ஜீவனுக்கு இது தெளிவை தரும். தெளிவு குருவின் திருமேனி தீண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். குருநாதருடைய திருநாமத்தை சொல்கிறது, திருமேனியை தின்றது, இதெல்லாம் தெளிவு தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி மாறி குரு அப்படிங்கிறதுக்கு அது வேற ஒரு விளக்கம் இருக்குது. அப்போ நம்ம இங்கே அந்த குருவுக்கு விளக்கம் வேறு யாரோடைய வரலாறுலையாவது எந்த மாதிரியான குருநாதரை நாம் தேர்ந்தெடுக்கணும், அப்படி ஒரு குரு இப்போதைக்கு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் நம்ம பின்னால் பார்த்துக்கலாம். இப்போ இதுவரைக்கும் இதில் பார்த்துக்கலாம். அப்போ குரு பக்திங்கிறது இப்படியான ஒரு பக்தி. அடியார் பக்தி அப்படின்னா அது ஒரு விதமான பக்தி. அடியார் பக்தி அப்படின்னு சொன்னால், சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு வரலாற்றில் சேரமான் பெருமாள் நாயனார் வரலாறு மாதிரி ஒரு வரலாறு பார்க்க முடியாது. சிவபெருமானே சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் எழுதி கொடுத்தார். சிவபெருமான் எழுதி கொடுத்த சிபாரிசு கடிதம் 2. ஒரு சிபாரிசு கடிதம் ஞானம் வேண்டி இந்த குழந்தைய ஒளிவண்ண திருமேனிங்கக்கூடியதை உலகம் முழுவதும் ஒப்பும்படியான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று பெத்தான் சாம்பனுக்கு ஒரு திருமுகச்சீட்டுன்னு அதை சொல்லுவாங்க தமிழில். 2 சிபாரிசு கடிதம்னு சொன்னேன். ஒரு சிபாரிசு கடிதம் இந்த திருமுகச்சீட்டு யாருக்கு கொடுத்தார்? பெத்தான் சாம்பனுக்கு கொடுத்து உமாபதி சிவத்திட்ட கொண்டு சேர்த்து முழுமையான ஞானத்தை நீ வாங்கிக்கொள் அப்படின்னு சொன்னார். இது இந்த பக்கம் உள்ளது. சேரமான் பெருமாள் நாயனாருடைய பெயர் களறிற்று அறிவார் நாயனார் அப்படின்னு பேர். களறுதல் அப்படின்னா பேசுறதுக்கு பேர் களறுதல் அப்படின்னு ஒரு பேர். அந்த களறுதல்னா இடையீடு இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கவன அவன் பாட்டில் வளரிட்டு அடக்கான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. களறுதல்ங்கக்கூடிய தூய தமிழ்லேருந்து இது மாதிரி ஒரு பிறழ்வு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த களறிற்று அறிவார் நாயனாருக்கு ஆடு மாடு கோழி குஞ்சு என்ன பேசினானாலும் அவருக்கு தெரியும். அவ்வளோ ஒரு பெரிய தெளிந்த ஞானம். எல்லா உயிர்களுக்கு எல்லா உயிருமாய் தலைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தன் அப்படின்னு திருவாசகத்தில் ஒரு வாசகம் உண்டு. எல்லா உயிரோடும் நம்மளுடைய உணர்வு நிலைகளை சேர்த்து கொண்டு போனால் அவைகள் என்ன நினைக்கின்றது என்ன பேசுகின்றதுங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதுதான் களறிற்றறிவார் புராணம் நமக்கு காட்டக்கூடியது. அப்படி எல்லா உயிர்களோடும், அது வானில் பறக்கிறதா இருந்தாலும் பூமியில் ஊறுறதா இருந்தாலும் எல்லா வகையான உயிர்களோடும் ஒத்திசைந்து வாழ்ந்து இறைவனோடும் ஒத்திசைந்து, ஏன்னா இறைவன் தான் அசர உயிர்கள் தோறும் சாற்றிய பொருள்கள் தோறும் விராவியுள் விளங்கும் வித்தகமணி. சரப்பொருளையும் அவன் தான் இருக்கான், அசரப்பொருளையும் அவன் தான் இருக்கான். எல்லா பக்கமும் விரவி இருக்கக்கூடிய ஞானம் அவன் அப்படிங்கிறத அனுபவ ஞானத்தில் பெற்றதுனால இது எல்லாரோடையும் அவர் இருக்கிறார். இவர் பக்தி பண்ணும்போது சந்திரகலை மேலோங்கும் ஓர் ஞான அனுபவத்தில் அவர் உண்மையிலே ஒரு யோக சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு யோகி. அந்த வாசிக்குதிரையை எவ்வாறு பற்ற வேண்டும் அப்படியே பற்றிய பாச தொடர்பறுப்பான் பற்றிய பெரும்புகளே பற்றுதுங்கான் அம்மானாயின்னு பாசத்தொடர்பை அறுப்பதற்கு அவன் கொற்ற சேவகனாக வரும்போது அந்த குதிரை வாகனம் ஏறி எப்படி வருகின்றான் என்பது, குதிரை வாகனம் என்பது இந்த மேலெண்ணத்திற்கு மேல் போகும்போது அவன் மிக வேகமாக அந்த வாசி பயணித்து பேரண்ட நாயகனோடு ஒன்றுத நிலையை குதிரை சேவகன் அப்படிங்கக்கூடிய பேர்லையும் கொற்றச் சேவகன்கக்கூடிய பேர்லையும் பரிமிசை வருவான்கக்கூடிய பேர்லையும் திருவாசகத்தில் நிறைய இடத்துல அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். மணிவாசக பெருந்தகை இந்த அருள் அனுபவத்தோடு வாழ்ந்து வரார் களறிற்றறிவார் நாயனார். அவர் தான் சேரமான் பெருமாள் நாயனார்ங்கக்கூடிய திருப்பெயருடையர். அவ்வளவு பெருமை படைத்தவர். இது எதுக்காக வேண்டி சொல்ல வரேன்னா, ராமச்சந்திரமூர்த்தியே என் பிள்ளை வெளியே போகிறான் அதனால் நானும் வெளியே போகிறேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பண்பாடான ஒரு தொண்டன். அவருக்கு ராமரே ஞான உபதேசம் பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு இந்த வரலாறு நமக்கு காட்டக்கூடிய போதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் இப்படி இருந்தானாலும் நாம் நான் இல்லாது கரைந்தால்தான்
நாம் இந்த அனுபவத்தை பற்றி ஓரளவுக்கு அறிவுக்குனாலும் தெரிஞ்சுக்க முடியும். உணர்வுக்கு தெரிகிறது, அப்புறம் அனுபவப்படுறதுங்கிறது ரெண்டாவது. அப்போ இப்போ களரிற்றறிவார் நாயனாரில் இவர் எம்பெருமான் மேலே பொன்வண்ணத்தந்தாதிங்கக்கூடிய ஒரு அந்தாதி எழுதி, அந்த அந்தாதியை காற்றோடு கரைந்து தான் பெற்ற அனுபவ நிலையோடு அங்கேருந்து அவர் அந்த பொன்வண்ணத்தந்தாதியை அரங்கேற்றினார். சாதாரணமாக ஒரு நூல் அரங்கேற்றத்துக்கு ஒரு மேடை தேடி எல்லாரும் கூட்டி பண்ணுற மாதிரி அருளடியவர்கள் ஞான அனுபவம் பெற்ற அருளாளர்கள் எல்லாரையும் பரவழியில் கூட்டி எம்பெருமான் முன்னிலையில் இந்த பொன்வண்ணத்தந்தாதியை நிறைவேற்றுதார்னா இவர் எவ்வளோ பெரிய அடியவர்னு பாருங்கள். இந்த அடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தேடி நான் சுந்தரருடைய பாட்டில் இசைந்து போனேன், அதில் கரைந்து போனேன்னு எம்பெருமான் சொல்ல, இந்த ஞான ஒலி கேட்காமல் நாதப்பறை அரைமின் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நாத ஒலி கேட்காததுக்கு காரணம் தன்னுடைய பக்தியில் தன்னுடைய ஞானத்தில் குறைவு வந்து விட்டது என்று எண்ணி களரிற்றறிவார் நாயனார் வாழை ஊனிட்டு கீழே விட பார்க்குறாரு. எம்பெருமான் அவரை தடுத்தாட்கொண்டு சுந்தரருடைய பாட்டில் இசைந்து போனேன் அப்படிங்கிறார். எதுக்காக வேண்டினா இவங்க ரெண்டு பேரும் இசைவிக்க செய்வதற்காக வேண்டி. அப்போ நான் ஒரு அரசன், அவர் வரட்டும்னு இவர் நினைக்கல. தன்னுடைய பரிவார சேனைகளோடு சுந்தரமூர்த்தியினுடைய காலில் விழுறார். அடியார் பக்தி அப்படிங்கக்கூடியதுக்கு இது மாதிரி ஒரு இலக்கணங்கள் நம்மளுடைய ஞான பரம்பரையில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ இது ஒரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறும் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். களரிற்றறிவார் சேரமான் பெருமாள் நாயனாரும் தெரியும். இது எதுக்காண்டி ஒரு சின்ன சின்ன உதாரணமாக சொல்கிறேன்னா, குரு பக்திங்கிறதுக்கு ஒரு கபீர்தாஸ் இதை சொல்லியிருக்கிறேன், அடியார் பக்திங்கிறதுக்கு களரிற்றறிவார் நாயனாருடைய பக்தியை சொல்லியிருக்கிறேன். சிவபெருமானே பார்த்து என்னுடைய அடியவன் வருவான், அவனுக்கு நீ பொன்னும் மணியும் வேண்டுவ கொடுத்தனுப்புன்னு சொல்லி ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்துருக்கிறாருன்னா, அப்போ களரிற்றறிவார் நாயனார் எவ்வளோ பெரிய ஆள்னு பார்த்துக்கோங்க. அவர் சிபாரிசு பண்ணக்கூடியவருக்கு அவரே சிவபெருமானை பற்றி குறிக்கும்போது அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரு, சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லம். சிவபெருமான் பக்கத்தில் சங்கநிதி பதுமநிதின்னு ரெண்டு நிதியும் கவரி வீசிக்கிட்டு இருக்குதான். அப்படிப்பட்ட சொந்தக்காரன் போய் அவன் நினச்சானா நீ இவருக்கு வேண்டியது குடுன்னு சொல்லலாம் இல்லையா? இரண்டு அடியவர்கள் இணைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நடத்தப்பட்ட ஒரு திருவிளையாடல். அது ரெண்டு பேரையும் அவர் இணைச்சி வைக்கிறார். அப்படி அடியார் பக்தி. அப்புறம் சிவபக்தி. சிவபக்தி சிவம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கணமே மணிவாசக பெருந்தகை தான். ஏன்னா நான் வணங்கக்கூடிய சிவம் உடல் கடந்து பெறக்கூடியது, பரவெளி அனுபவமாக பெறக்கூடியது. அது ஒளிவண்ண திருமேனி. அது நினைந்தால் ஆட்கொள்ளப்பட்ட உயிரை அறகூவி வீடு பேர் அருளக்கூடியது. இந்து சிகாமணி எங்களையாள எழுந்தருளப் பெரிலே. எந்த உயிரை தான் ஆட்கொள்ள வேண்டும் என்று கருணை கொள்கின்றதோ இந்து அந்த உயிர்கிட்ட என்ன குறைபாடு இருந்தாலும், இந்துன்னா பிறைச்சந்திரன் அணிந்தவன், இந்து சிகாமணி அப்படின்னா பிறைச்சந்திரன் அணிந்தவன் பேர். இந்து சிகாமணி எங்களை ஆள எழுந்தருளப் பெரிலே அப்படி படிப்பீங்க. ஆனால் அதை உங்களுக்கு உணர்வுக்கு கொண்டுட்டு வரணும்னா பாருங்கள், பிறைச்சந்திரனை சூரிய பரம் அப்படின்னு எதுக்காண்டி சொல்கிறாங்கன்னா, இது யோக நிலையில் சந்திரகலை அனுபவம்னு சொன்னால் கூட உலகியல்ல என்ன குற்றங்குறைபாடுகள் நம்ம செஞ்சுருந்தா கூட அத்தனையையும் பொறுத்து ஆண்டு கொள்ளக்கூடியவன் இறைவன். இவன் குரு பத்தினியவே கவர்ந்தான், தன்னுடைய மனைவிகளுக்கெல்லாம் துரோகம் அளித்தான், என்னென்னவோ குற்றம் செஞ்சான். அத்தனையும் சகித்து கொண்டு இறைவன் அவனை தலையில் சூடிக்கொண்டான். அப்போ அவன் என்னுடைய குறையும் என்னுடைய உடல் சார்ந்த குற்றங்களையும் பொறுத்து கொண்டு எனக்குள் எழுந்தருளப் பெற்று நாதப்பறையும் ஒளி வண்ண திருமேனியும் எனக்கு அருளுவான். அப்படிங்கிறதுனால இந்து சிகாமணி எங்களையாள எழுந்தருளப் பெரிலே, எனக்குள்ள எழுந்தருளினால்தான் இந்த அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடியதை சொல்கிறாரு. இது சிவபக்திக்கான ஒரு சாதனம். ஏற்கனவே மணிவாசகர் வரலாறுலாம் உங்களுக்கு நிறைய தெரியும். ஒரு சின்ன உதாரணமாக நான் அதை சொல்லிட்டேன். சரிம்மா, இதுக்கும் அப்பூதியடிகள் சரித்திரத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். குரு பக்தி செஞ்சார் அப்பூதியடிகள், அதன் மூலமாக அடியாராக ஆனார். அப்போ அந்த குரு பக்தியே அடியார் கூட்டுறவில் அவரை கூட்டுச்சு. அவர் வாழ்ந்த போது வாழ்ந்தவர் தான் திருஞான சம்பந்தர், பரஞ்சோதி முனிவர். இவங்கெல்லாம் அப்பூதியடிகள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள்.
அப்போ திருநாவுக்கரசருடைய கூட்டு மட்டுமல்ல, திருஞான சம்பந்தர் கூட்டு, பரஞ்சோதி முனிவருடைய கூட்டுறவு, இவ்வளவையும் பெற்றுத்தந்தது அடியார் பக்தியில். அவர் செய்த குரு பக்தி அடியார் பக்தியை கூட்டி தந்துச்சு. இந்த இரண்டும் சேர்ந்து குருவினுடைய தெளிவு, குருவின் திருநாமம் செப்பல், அந்த குருவினுடைய திருநாமத்தை மட்டும் சொன்னால் ஒரு உயிர் அகண்டவெளி அனுபவத்தோடு, பரவழி அனுபவத்தோடு, ஒளிவெள்ள திருமேனியோடு அணைய முடியும் அப்படிங்கிறதான வரலாறு அப்புதியடிகள் வரலாறு. அப்போ குரு பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அடியார் பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, சிவபக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மூன்றினுடைய ஒட்டுமொத்த வடிவம் தான் அப்புதியடிகள் வரலாறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த அப்புதியடிகள் அவருக்கு வேறு எல்லாரும் சொல்கிறாங்க, அப்பர் சுவாமிகள் சின்ன வயதிலிருந்தே தாயை இழந்தவர், தந்தையை இழந்தவர், சகோதரிக்காக வேண்டி மனம் பேசப்பட்ட அந்த சகோதரியினுடைய வருங்காலத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஆடவரையும் இழந்தவர். இதனால் சகோதரியும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது சகோதரியை அப்பர் சுவாமிகளை காரணங்காட்டி சகோதரியுடைய உயிரை தரித்து நிறுத்த சொன்னார்கள். அப்போ இவர் சகோதரி உயிர் தரிக்கிறார்கள், திலகவதியார் அப்படிங்கக்கூடிய ஒரு அம்மா இன்னைக்கு உலகத்திற்கெல்லாம் ஒரு சான்று, ஒரு பெண்மணி இறையை தன்னுடைய தவக்கோலத்தின் மூலமாக உணர முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக விளங்கியது இந்த அப்புதியடி திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய வரலாறு. அப்போ அந்த திருநாவுக்கரசு சுவாமிகள் எப்படி இருப்பார், என்னெல்லாம் செஞ்சிருப்பார்னு இவங்க நினச்சி இவர் பார்க்குறார். அப்படி அவரை நினச்சி பார்த்துட்டு அவருக்கு அந்த காலகட்டத்தில் இவ்வளவு தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதுவும் இல்லாத ஒரு நேரம், ஆனால் மனத்தொடர்பு சாதனங்களோடு வாழ்ந்த காலம். இப்போ நமக்கு இடையூறாக இருப்பது இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் வந்ததுனால நமக்கு மன ஆற்றலை நமக்கு பெருக்க முடியலை. ஒரு இடத்துலேருந்து மனம் ஒன்றுவதற்கு நமக்கு காரண காரியப்பாடு இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம உடனே அந்த தகவலை தெரிவித்து அது நம்மளுடைய உறவினர்கள் அனைத்து பேருக்கும் அந்த தகவல் தெரிவிக்க போகும்போது அது குறையாக இருக்கட்டும் நிறையா இருக்கட்டும் அது உடனடியாக பெருசுபடுத்தப்படுது. அந்த குறையோ நிறையோ ஒரு கணவன் மனைவி சண்டைன்னா 2 பேரும் ஒத்திசைந்து போவதற்கான காரியப்படை இல்லை. இதை உடனே இவங்க வீட்டுக்கு சொல்ல, அவங்க வீட்டுக்கு சொல்ல, இவங்க 2 வார்த்தையை சொல்ல, அவங்க 2 வார்த்தையை சொல்ல, தடித்த வார்த்தைகள் பரிமாறிக்கொள்ளப்படுவதற்கு இந்த தகவல் தொடர்பு சாதனம் தான் சாதனமாக இருக்குது. அந்த நாளில் அப்படி இல்லை. போய் சென்றடைவதற்கு ஏற்படக்கூடிய நாளைக்குள்ள இவங்களுக்குள்ள கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு மீண்டும் இவர்கள் ஒத்திசைந்து வாழ்வதற்கான சூழ்நிலை இருந்தது. இது அந்த காலத்து சூழ்நிலை. அதுபோக ஒரு நடைப்பயணத்தின் மூலமாக ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் கடப்பதற்கு நாளாகும். அதனால் அப்பர் சுவாமிகளும் அப்புதியடிகளும் ஒருவருக்கொருவர் நேரில் பார்க்கலை. ஆனால் மனதளவில் அப்பர் சுவாமிகளை பற்றி அவர் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி இறைவன் அப்பர் சுவாமிகளுடைய காலத்தில் அப்பர் தன்னுடைய சொத்து அனைத்தையும் சிவனடியார் திருக்கூட்டத்திற்கு அவர் ஒப்புவித்து தரும்போது அத்தனை சொத்துக்களையும் சிவனடியார்களுக்கு ஈந்து மகிழும்போது அந்த சிவனே இவர் ஒரு நாள் பசித்து இருக்கும்போது ஒரு இடத்துல திருக்குளம் அமைத்து பூங்கா அமைத்து அவரை இளைப்பாற சொல்வதற்காக வேண்டி பொது சோறு கொண்டு கொடுக்கிறார். தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், இது யாருக்காக வேண்டி கொண்டு வந்திருக்கிறீர்கள்னு இவர் அப்பர் சுவாமிகள் கேட்குறாரு. திருப்பைங்கியிலிருந்து நான் உனக்காக வேண்டி தான் கொண்டுட்டு வந்தேன்னு கொடுக்குறார். அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே எனக்கு சோர்வாக இருக்குன்னா இந்த சோலையில் அமர்ந்து நீ இளைப்பாரி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இளைப்பாரு நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் மறைஞ்சிட்டார். இவர் கண் ஒழிச்சு பார்க்குறாரு, இறைவனை காணும். அப்புறம் திருப்பைங்கிலியில் இவர் இறைவனை பார்த்தார். இதெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. அப்போ இவருக்கு இதெல்லாம் கேள்விப்படுத்தார் அப்புதியடிகள். இறைவன் பார்த்து ஒரு பொதிசோறு சுமக்கக்கூடிய அளவுக்குன்னா ஒரு அடியவர் எப்படி இருப்பார்? அந்த அடியவருடைய பெயரும் நாமமும் எழுதி வைத்து அதன் மூலமாக நம்ம ஒரு திருத்தொண்டு பண்ணணும் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டார். அவருக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சிட்டார் அந்த குழந்தைகளுக்கு. அப்புறம் அவர் ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கிறார். திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல். ஏற்கனவே திருநாவுக்கரசு நாயனார் தன்னுடைய சொத்து முழுவதும் எந்த பெயரும் பொறிக்காமல் எந்த நாமமும் சொல்லாமல் இது நான் செய்தேங்கிறது இல்லாமல் நான் அற்றுப்போய் அவர் எல்லா திருப்பணிகளும் செஞ்சார். அப்போ நாம் அற்றுப்போய் செஞ்சோம்னா நம்ம பேரில் 2 திருப்பணி செய்வதற்கு இறைவன் யாரையோ ஒரு ஆளை அனுப்புகிறான். அதுதான் வரலாறு காட்டக்கூடிய ஒரு சான்று. இப்போ இவர் எல்லா சொத்துக்களையும் இறைவன் பெயரில் இறைவனுக்கு வேண்டி அர்ப்பணம் பண்ணார். இறைவன் இவருக்கு அர்ப்பணம் பண்ணுவதற்கு ஒரு தொண்டரை உருவாக்கி விட்டான்.
அப்பூதியடிகள் அவர் அமைக்கக்கூடிய தண்ணீர் பந்தலுக்கு திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல்னு வச்சார், மோர் பந்தலுக்கு திருநாவுக்கரசு மோர் பந்தல்னு வச்சார், குளம் வெட்டினதுக்கு திருநாவுக்கரசு குளம்னு வச்சார், காவு அமைச்சதுக்கு பூங்கா அமைச்சதுக்கு திருநாவுக்கரசு பூங்கான்னு வச்சார். திரும்புத இடமெல்லாம் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு எல்லாம் வச்சுருக்கிறார். திருப்பைங்கிலி போயிட்டு எம்பெருமான் எனக்காண்டி இதெல்லாம் பண்ணினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் தரிசனம் செய்து விட்டு அப்படியே வராரு. பேர் முழுதும் திருநாவுக்கரசு சாலைன்னு இருக்குது, திருநாவுக்கரசு சோலைன்னு இருக்குது, எல்லாம் இதை பார்த்துக்கிட்டே வரார். யார் இது மாதிரி திருநாவுக்கரசு சாலை சோலையெல்லாம் வச்சு நடத்துறது யான்னு கேட்குறாரு. இங்கே அப்பூதியடிகள்னு ஒரு அடியவர் இருக்கிறாரு, அவர் தான் வச்சு நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி, அவருக்கும் இவருக்கும் பரிச்சயம் உண்டா அப்படின்னு கேட்குறாரு. வடிவுதாம் காணாராயும் மன்னி சீர் வாக்கின் வேந்தர் அடிமையும் தம்பிரான் அருளும் கேட்டு அவர் நாமத்தால் படிதுகள் மடங்கள் தண்ணீர் பந்தர முதலாயுள்ள முடிவிலா அறங்கள் செய்து முறைமையால் வாழும் நாளில். அவர் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் ஐயா, முடிவிலா அறங்கள் செய்கின்றார். இவருடைய திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய எல்லா அறங்களையும் கேட்டு அவர் பேரில் வடிவுதான் காணாராயின், அவருடைய வடிவம் என்ன வண்ணம் என்னன்னு இவருக்கு தெரியாது, எப்படி வாழ்கிறாருன்னு இவருக்கு தெரியாது. வடிவுதாம் காணாராயின் மன்னி சீர் வாக்கின் வேந்தர், இறைவனுடைய திருநாமத்தால் திருநாவுக்கரசு அப்படின்னு பெயர் சூட்டப்பட்ட அந்த வாக்கின் வேந்தருடைய கருணையை நினைந்து கொண்டு இவர் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவருடைய தகுதிப்பாடு என்ன, இவர் ஏன் இப்படி வாழ்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இவருடைய தகுதி என்ன, அப்பூதியடிகளுடைய தகுதி என்ன அப்படின்னா, அவர் ஒரு யோகியினுடைய நிலைப்பாட்டிற்கும் மேலான நிலைப்பாடு உடையவர்னு இவருடைய நிலைப்பாட்டை பற்றி சொல்லார். களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றங்கள் காய்ந்தார். அவர் அதாவது ஒருத்தன் பிறவி நீக்கத்துக்கான காரணம் பண்ணணும்னா காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெடும் நோய். இந்த இது பேர் சொன்னாலே இருக்கக்கூடாது ஒரு மனிதன்ட்ட. அந்த பேரெல்லாம் கெட்டு போச்சுன்னா இவனுக்கு பிறவி நோயும் கெட்டு போகும். ஒரு மனிதன் பிறவியே இல்லாத நிலை வேணும்னா காமம் இருந்தால் அவனுக்கு பிறவி வந்துடும், வெகுளி இருந்தால் பிறவி வந்துடும். அதனால வள்ளுவர் ஒன்றரை வரையில் சொல்லிட்டார், காமம் வெகுளி மயக்கம் உள்ளதை உள்ளது மாதிரி பார்க்கணும், உள்ளதை இல்லாத மாதிரி பார்த்தேன், நான் இப்படி நினச்சிக்கிட்டு பார்த்தேன், நான் அப்படி நினச்சிக்கிட்டு பார்த்தேன் அப்படின்னா அது மயக்கம். அந்த திரிவு இருந்ததுன்னா நம்ம அவங்க மேலே ஒரு கோபத்தைப்படுவோம், அவங்க எதை நினைக்கலையோ அதை நினச்சி தான் நாம் நினச்சிக்குவோம், நாம் வருத்தப்படுவோம், நம்ம வருத்தத்தை பார்த்து அவங்க வருத்தப்படுவாங்க. இவை மயக்கத்தினால் வரக்கூடிய ஒரு பின்விளைவு, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு வினைப்பதிவு. அப்போ இதுவும் ஏற்படும். அப்போ காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெட பிறவி நோயும் கெடும் அப்படின்னு பிறவிப்பிணிக்கு ஒரு மருந்து அவர் சொல்கிறார். அப்போ இது மூன்றும் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்கு களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றங்கள் காய்ந்தார். வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார் மனைப்பால் உள்ள, அதாவது இந்த மனை வாழ்க்கை என்பதும் இந்த இகலோக வாழ்க்கை என்பதும் நிலையில்லாதது. நில்லா உலகத்தை நிலையென்று எண்ணும் பொல்லாங்கு படைத்தது உலகு அப்படிங்கிறார் வள்ளுவர். இது உலகம் நிலையில்லாத உலகம், இதை நிலையென்று எண்ணிக்கொண்டு நாம் நமக்கு வேண்டியது வேண்டாது எல்லாம் நிறைய செய்கிறோம். அப்போ நில்லா உலகத்தை நிலையென்று எண்ணாத தன்மையில் மனையின் வாழ்க்கை அது எவ்வளவு நிலைத்தது நிலையில்லாது அப்படின்னு தெரிஞ்சு எல்லா பொருளையும் குருவுக்கோ இறைவனுக்கோ அர்ப்பணம் பண்ணிட்டா நாம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி அளவைகள் நிறைகோல் மக்கள் ஆவொடு மேதி மற்றும் உழவலாம் அரசின் நாமம் சாற்றும் ஒழுகலாற்றார். அவர் ஒரு ஒழுக்கம் வச்சிருக்கிறாரே, அந்த ஒழுக்கம் என்ன, அவர் வாழும் நெறிக்கு பேர் ஒழுகலாற்றால் அப்படிங்கிறார். அவர் வாழும் ஒரி என்னன்னா, ஒரு வியாபாரம் பண்ணுறாரு, தராசுக்கோலுக்கு திருநாவுக்கரசு தராசுக்கோல்னு வைக்கிறார். பால் அளந்து கொடுக்கறதுக்கு ஒரு படி வச்சிருக்கிறாரு, அதுக்கு திருநாவுக்கரசு படின்னு வச்சிருக்கிறார். வயல்வெளிகளில் விளைச்சலுக்கு போட்டிருக்கிறாரு, இது இப்போ நம்ம நெல்லோ பனி மற்ற மணி வகைகள் எல்லாத்துக்குமே ஒரு பேர் வச்சுருக்குறோம். யார் கண்டுபிடிச்சானோ அல்லது எந்த நேரத்தில் கண்டுபிடிச்சதவங்க சொல்றதுக்கு இப்போ 58 அம்பை 16 கோ 32 கோ 46 இவைகள்லாம் நாம் கண்டுபிடிச்சக்கூடிய விதைகளுக்கான ஒரு பெயரை அரசோ அரசார்ந்த நிறுவனங்களோ கண்டுபிடிச்சவங்களோ அந்த பெயர் வச்சிருக்கிறாங்க. அவர் என்ன அந்த நிறுவைக்கு அந்த அளவைக்கு அந்த வயலுக்கு அந்த விதைகளுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாருன்னா எல்லாம் திருநாவுக்கரசு 1 திருநாவுக்கரசு 2 திருநாவுக்கரசு 3 எப்படி ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் நம்ம அங்கிருந்தா எடுத்திருக்கிறோம். அவர் வச்சிருக்கிறாரு. அளவைகள் நிறைகோல் மக்கள் ஆவோடு மேதி, அவர்கிட்ட என்ன சொத்து இருக்கோ பசுவினங்கள் ஆடு மாடு அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே திருநாவுக்கரசு தான். பெரிய பையன்னா மூத்த திருநாவுக்கரசு, இளைய பையன்னா இளைய திருநாவுக்கரசு.
திருநாவுக்கரசு தான் மொத்தத்துக்கு. அதை தவிர இவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. இப்படி அவர் வாழ்ந்து வரும் நாளில் ஒரு நாளைக்கு திருநாவுக்கரசு அந்த திருப்பைங்கிலியெல்லாம் போயிட்டு அப்படியே இங்கே வரார். இங்கே வந்த உடனே இவரை இங்கே பார்க்குறாரு. இந்த நீங்கள் என்னையா திருநாவுக்கரசுங்கக்கூடிய பேரில் இதெல்லாம் வச்சுருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். திருநாவுக்கரசு என்னுடைய இஷ்ட தெய்வம், என்னுடைய குலதெய்வம். நான் நினச்ச போது எனக்கு மனதில் சாந்தியையும் அமைதியும் ஏற்படுத்தக்கூடியது, அதனால் நான் வச்சுருக்கேன் ஐயா. நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா, இவ்வளவுக்கும் அவர் தகுதியானவரா அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான் இவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, ஐயா நீங்கள் நீர் தாங்கியிருக்கீங்க, அக்கமணி பாலை போட்டிருக்கீங்க, உங்களுடைய கீழுடைனா கொஞ்சம் கணுக்காலுக்கு மேல் உடுத்துறதுக்கு பேர் கீழுடை அப்படின்னு பேர், அந்த அந்த இதுக்கு பேர் கந்தை அப்படின்னு பேர். அந்த கந்தை சாற்றிருக்கீங்க, இவ்வளவு தான் நான் உங்களுக்கு மரியாதை வச்சுருக்கிறேன். நான் முதல்ல உங்களை நான் ரொம்ப பெரியவங்கன்னு நினச்சேன். என்னுடைய வணக்கத்துக்குரிய ஒரு தலைவனை பற்றி நீங்கள் அவருக்கு இவ்வளவு செய்ததுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்கல்ல, அப்போ நான் எனக்கு ரொம்ப மனம் பதைபதைக்கின்றது. இந்த கோலத்திற்கும் உங்களுடைய மனதிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை போல உள்ளதை எனக்கு அதை நினைக்கும் போது நெஞ்சு பதைக்கிறது அப்படின்னார். உடனே நீங்கள் யாரையா, எந்த ஊர்லேருந்து வரீங்க? தாங்கள் இவ்வளவு நாமகரணமும் சுட்டப்பட்ட அடிநாய் அடியேன் அப்படின்னார். பாருங்க, ஐயோ இவருக்கு அப்படியே இந்த காட்சியை ஒரு மகாபாரதத்தில் ஒரு காட்சியாக சித்தரிக்கிறார். விதுரர் ரொம்ப நியாயம் சொல்லி தர்ம நியாயத்துக்காண்டி மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களுக்காண்டி நிறைய போரிட்டு அவங்களோடு என்னென்னவோ செய்து பார்த்தாலும் முடியலை. பஞ்சபாண்டவர்களை காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இனிமே துரியோதனன்கிட்ட சாப்பாடு வாங்கி நாம் சாப்பிடக்கூடாது, பஞ்சாங்கம் பார்த்து உலகத்திற்கு நீதி சொல்லி அதில் என்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்தை சாப்பிடணும். பஞ்சபாண்டவர்கள் காட்டில் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களோ அதே உணவைத்தான் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். தான் இங்கே ருசிபோகமாக சுவைபோகமாக நாம் சாப்பிடக்கூடாதுன்னு விதுரர் அவருடைய வீட்டில் இருக்கும்போது அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். விதுரர் அரண்மனைக்கு போயிட்டார். ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே பஞ்சபாண்டவர்கள் சார்பாக இங்கே தூதுக்கு வரார். அங்கே அரண்மனைக்கு தூதுக்கு வராரு. தூதுக்கு வரும்போதே எல்லாரும் வாசலில் நிற்கிறாங்க. வாசலில் நின்னோடனே இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் என்னுடைய வீடுன்னு துரோணாச்சாரியார் சொல்கிறார். இதுதான் என்னுடைய வீடு அப்படிங்கிறாரு. அப்படி வரக்கூடிய எல்லாருமே இது என் வீடு, இது என் வீடு, இது என் வீடுன்னு எல்லாரும் அவங்கவுங்க வீடை சொல்கிறாங்க. எல்லாம் கேட்டுட்டு வந்தார். விதுரர் வீட்டு பக்கத்தில் வந்துச்சு, இது உன்னுடைய அரண்மனையப்பா அப்படின்னு சொன்னார். விதுரர் சொன்னார். உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டார். அப்புறம் அரண்மனைக்கு போனார். நீங்கள் எங்கள் எல்லோரும் வரவேற்றாங்க, உட்காத்தி வச்சாங்க. அவங்க ஒரு சதித்திட்டம் முன்னக்கூட்டியே தீட்டிட்டாங்க, இவர் தூதுக்கு வராருன்னொடனே. தூது நாளைக்கு பேசுவோம், இன்றைக்கி எல்லோரும் அமைதியாக இருப்போம் அப்படின்னு ஒரு முன்னேற்பாடு செஞ்சுட்டு நாளைக்கு இவர் அரண்மனைக்கு ஆலோசனை கூட்டத்தில் மண்டபத்துக்கு வரும்போது இவர் நிற்கிற மண்டபத்திற்கு கீழே நிறைய அகழி மாதிரி அமைச்சு அதுக்கு மேலே எல்லாத்தையும் பரத்தி வச்சு அதில் இவனுக்கு ஆசனம் போட்டு வைக்கணும். அங்கே ஆலோசனை மண்டபம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த கேட் வாலை திருப்பி விட்டுறணும். அப்போ அவரை அந்த அகழிக்குள்ளே அவர் விழுந்துருவார். கேட் வால் மூடிடணும். இவர் அகழிக்குள்ளே விழுந்ததோ அந்த இது நடந்ததோ எல்லாமே இயல்பாக நடந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு யாரும் பொறுப்பு வைக்கக்கூடாதுன்னு துரியோதனனும் சகுனியும் ஒரு திட்டம் தீட்டி அதே மாதிரி அவர் வந்த உடனே செய்கிறாங்க. அப்போ இவர் இங்கேயே தங்கிக்கணும், எங்கள் வீட்டில் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இல்லை எனக்குன்னு ஒரு வீடு இங்கே இருக்குன்னு, உங்களுக்கு இங்கே இந்த அஸ்தினாபுரத்தில் உங்களுக்கு ஏது வீடுன்னு, நான் வரும்போதே வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வரும்போது வீட்டில் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறாரு. விதுரரோடு தான் இந்த வீடு உங்களுடைய இல்லம்னு சொன்னார். அப்போ விதுரர் வீடு அவர் வீடு இல்லை, அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர் எல்லாத்துக்கும் அது வீடுன்னு சொல்கிறாரு, நம்ம வீடுன்னு சொல்கிறாரு. அப்போ எனக்கு அங்கே ஒரு வீடு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த வீட்டில் போய் நான் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு விதுரர் வீட்டுக்கு வரார். விதுரர் வீட்டுக்கு வந்தால் விதுரர் சபையில் இருக்கிறாரு. இவர் போகிற வேகத்துக்குள்ளே அவர் போக முடியாது. ஏன்னா அவர் அரச போகம் எல்லாத்தையும் திறந்து பஞ்சபாண்டவர்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அப்படி வாழ்ந்தேன்னு ஒரு முடிவுபடுத்தி அவர் வாழ்கிறாரு. இவர் வேகமாக சாரட்டில் விதுரர் வீட்டு முன்னால் இறங்குறாரு. விதுரர் மனைவிக்கு போத்திக்க கூட நல்லாடலை. அவருடைய வஸ்திரத்தை இவர் அங்க வஸ்திரமாக போட்டுட்டு சபைக்கு போயிருக்கிறாரு. விதுரர் மனைவி உள்ளே இருக்கிறான், நல்ல ஆடை கூட இல்லாமல். அரச போகத்தை திறந்து வாழ்கிறாங்க. ஸ்ரீகிருஷ்ணன் அங்கே தெரிஞ்சிச்சு. கதவை அப்படியே மெதுவாக தட்டுறாரு.
இவர் வீட்டுக்காரர் தட்டுறாரா என்ன செய்கிறாருன்னு இவர் வந்து கதவை முழுமையாக திறந்து பார்க்காம இப்படி லேசாக திறந்து பார்க்குறாரு. இவருடைய அங்கவஸ்திரத்தை எடுத்து உள்ளே போடுறார். ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ஒரு கற்பனையாக ஒரு காட்சியை பாருங்கள். ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து உள்ளே போடுறாரு. இவ அங்கவஸ்திரம் என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு நேரமில்லை. இவ அதை போர்த்திக்கிட்டு கதவை திறந்து பார்க்க கிருஷ்ணன் தாங்கள் நீண்ட நாளாக மன அறைக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருந்த கிருஷ்ண பரமாத்மா எந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்டு கோபிகைகளுக்கு அவன் அந்த கருணை பண்ணினான், இந்த கருணை பண்ணினான், யசோதா அம்மாவை கூட இப்படி பண்ணினார், கம்சனை வதம் பண்ணுவதற்கு என்ன பண்ணினார் அப்படின்னு அந்த எதை கேட்டு 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 மனம் உடல் எல்லாம் கிருஷ்ணமயமாக ஆகி இருக்கிறாங்களோ அந்த கிருஷ்ணர் எதிரால் வந்து நிற்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியலை. நேராக கதவை திறந்துட்டு வர வேண்டும் சொல்லி ஆசனத்தில் உட்காத்தி வச்சு, அடியேன் வீட்டில் நீங்கள் ஏதாவது சாப்பிடணும், வயிறு பசிக்குதத்தை, நீங்கள் சாப்பாடு போடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவங்க அத்தை வந்து குந்திக்கு கொழுந்தன் அப்படிங்கக்கூடிய முறையில் இவருடைய கொழுந்த மனைவி இவருக்கு அத்தை வரும். அப்போ அத்தை எனக்கு வயிறு பசிக்கு சாப்பாடு போடுங்கங்கிறா. இவர் நொய்யரிசி வச்சுருக்கிறா சாப்பாட்டுக்கு. அந்த நொய்யரிசியை வச்சு, ஏன்னா சுகபோகமான சாப்பாடு சாப்பிடுறது இல்லைன்னு விரதம் வச்சுருக்கிறதுனால இவன் என்ன பண்ணுறான், அவசரமாக ஒரு பழம் இருக்குது, இதை நீங்கள் அவசரமாக சாப்பிடுங்கன்னு அந்த பழம் ஒரு பழத்தை உரிச்சிட்டு பழத்தை தூக்கி தூர போட்டுட்டு தான் என்ன பண்ணுறோம், தான் யாரை வரவேற்கிறோம், தன் வீட்டுக்கு யார் வந்திருக்கிறா, அதில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் மேலெல்லாம் சிலிர்த்து அந்த தன் நிலை மறந்து அவள் பழத்தை தூர போட்டு தொலியை கொடுக்குறான். அந்த தொலியை எடுத்து சுவைச்சிட்டு அவர் சொன்னாராம், நான் கோகுலத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது என் கூட கிட்டிப்புல் விளையாடின பசங்க எல்லாரும் கூடயுமா சேர்ந்து அவங்க கொஞ்சம் பழத்தை உரிச்சிட்டு பாதி பழத்தை கடிச்சிக்கிட்டு ஒரு தொலி அப்படியே உறிஞ்சு சாப்பிடும்போது ஒரு சுவை இருந்துச்சு பாருங்கள். அந்த சுவையை ரொம்ப நாள் சாப்பிட்டு பார்க்க நான் நினச்சேன். இன்னைய வரைக்கும் அரச போகத்தில் எனக்கு தங்க தாம்பாளத்தில் எல்லாம் வச்சு அதை போட்டு கொடுத்தாங்களே தவிர இந்த சுவையை உணர்வதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பமே அவங்க கொடுக்கல. என்னதான் இருந்தாலும் சொல்லுங்க, அன்பர்கள் வீட்டில் போய் சாப்பிட்டு நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிற மாதிரி அரண்மனை வாழ்வு கிடையாது. அதனால் நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுகன்னு எல்லாரும் பாடியிருக்கிறாங்க. நீங்கள் நின்று நிலாவ வேண்டும்னு சொல்ல இவ எதையுமே கேட்கல. தடப்பட்டான்னு போனாங்க, குருணை கஞ்சியை காய்ச்சினாவா, அங்கேருந்து வந்தா, கிருஷ்ணா நீ உட்காந்து சாப்பிடணும்ப்பா அப்படின்னு சொன்னா. பசியோடு வந்திருக்கிறதா சொன்னேன், உட்காந்து சாப்பிடுன்னு சொன்னா. பிறவாசலுக்கு போனால் அங்கே கிடைச்ச இலை என்னென்ன இலை உண்டோ அந்த இலையை போட்டு வாழை இலையில் மட்டும்தான் மல்லாக்க போட்டு சாப்பிடணும், மீதி இலையெல்லாம் குப்புரை போட்டு சாப்பிடணும்னு ஒரு விதி இருக்குது. ஏன்னா அதில் தான் சத்து இருக்குது. வாழை இலையில் மட்டும்தான் நேராக சாப்பிடணும்னு சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மருத்துவ குணத்திற்காக வேண்டி மீதி இலையை குப்புரை போட்டுட்டு அந்த கஞ்சியை ஊற்றுறா. கஞ்சி 4 பக்கமும் செதறி ஓடுது. இவர் 2 கையில் சாப்பிட்றதுக்கு 4 கையும் எடுத்துக்கொண்டு அந்த கஞ்சியை வாரி 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 2 கைட்டு இலையை பிடிச்சிக்கிட்டாராம். 2 கைட்டு இப்படியே கோதி குடிக்கிறான். இவன் திடீர்னு கிருஷ்ணன்னு பார்த்தா இப்போ சங்கு சக்கர கதாதாரியாக சதுர்முகனாக சங்கு சக்கரத்தோடு சதுர் புஜத்தோடு இவன் காட்சி கொடுக்குறான். இவனுடைய நீலமேக சியாமல வர்ணம், சுருளான கேசம் அப்படியே மயிலிறகு ஜொலிக்க, இவர் அப்படியே ஏறிட்டு ஒரு புன்முறுவல் பொறுக்க அப்படியே சொக்கி போய் அவள் என்ன பண்ணுதுன்னு தெரியல. இந்த திருமேனியை காண்பதற்கு, இந்த திருவுரு காண்பதற்கு என்ன மாதமும் செய்தது இச்சிறு குடிசில் பன்னகாதிப பாயலோ பச்சை ஆளிலையோ, நீ நான் என்ன செஞ்சிட்டேன்னு நீங்கள் வந்துட்டு தங்கம். இது வந்து ஆளிலையில் நீ அப்படியே கடலில் அப்படியே மிதந்து வந்ததாக புராணங்கள் இதிகாசங்கள் சொல்லுது. அந்த மாதிரி ஆளிலையன்னு நினச்சிக்கிட்டியா நீ இந்த வீட்டை? பன்னகாதிப பாயலை நீ சயனம் கொண்டிருக்கிய 5 தலையுடைய நாகம், அந்த நாகம்னு இது இந்த வீட்டை நீ நினச்சிக்கிட்டியா? என்னுடைய இதய தாமரையை நீ என்ன நினச்சிக்கிட்டு என் இதயத்துக்குள்ளே புகுந்தா இப்போ எனக்கு புறத்தில் வந்து இவ்வளவு திருமேனியோடும் திருக்கோலத்தோடும் காட்சி கொடுக்கிறேன். என்ன மாதவம் செய்தது இச்சிறு குடிசில். இந்த வீடும் என்ன மாதவம், அவன் குடித்த கஞ்சி அப்படியே ஓடுது. இவன் இதை உள்வாங்கி கொண்ட இவன் மனசும் அப்படியே ஓடுது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். விதுரர் வேகமாக நம்ம வீட்டுக்கெல்லாம் இவர் போகிறேன்னு சொன்னார். அங்கே குருணக்கஞ்சி தானே இவன் வச்சிருப்பா, இவன் என்ன செஞ்சுருக்கான்னு தெரியலையே. அந்த பழத்தினாலும் எடுத்து கொடுப்போன்னு அங்கேருந்து வேகமாக வராரு. பழம் வாசலில் கிடக்கு. சறுக்கி பார்க்குறாரு, பழம். அடடடடா, பழம் வெளியே கிடக்கவே என்ன பண்ணா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வந்தார். பழம் கீழே கிடக்க ஒரு பழம் தானே இருந்துச்சு, என்னம்மா பண்ண? அவர் ரொம்ப பசியோடு இருக்குன்னு சொன்னார். முதல்ல பழத்தை கொடுத்துட்டு கஞ்சி காய்ச்சி இப்போ விட்டுக்கிட்டு இருக்கிறேன். பழத்தை எங்கே கொடுத்த? இதெல்லாம் வெளியே கிடக்கு பழம். அது இல்லை மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சின்ன வயசில் அந்த கோகுலத்தில்
அந்த இடையர்களோடு சேர்ந்து அப்படியே இந்த பழத்தை அப்படியே கடிச்சிட்டு அந்த தொலியும் கடிச்சேன்னா அந்த சுவை சாப்பிடணும்னு எனக்கு ஆசை இருந்தது. என்னுடைய எண்ணத்தை ஈடேற்றி வைத்தார்கள் அத்தை அப்படின்னு அவர் சொன்னாராம். இப்படியே மலப்பாக அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படி ஒரு காட்சியை இப்போ நீங்கள் கற்பனை பண்ணின காட்சியை இந்த பக்கமாக திருநாவுக்கரசு நாயனார்கிட்ட கொண்டுட்டு வாங்க. ஆண்டவனை பார்த்து அடியவர் அப்படி ஒரு பிரமிப்பு வைக்காங்க. குருநாதரை பார்த்து சீடன் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே மலைச்சு போய் கீழே விழுந்து, மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, மனைவி திருநாவுக்கரசு, எல்லா திருநாவுக்கரசு, பக்கத்து வீட்டு திருநாவுக்கரசு, எல்லா திருநாவுக்கரசுகளும் வாங்க, என்னுடைய குருநாதராகிய திருநாவுக்கரசு அகண்ட வியாபகம் தன்னை குறுக்கி கொண்டு அந்த பேரண்ட ஆற்றிலே இவருடைய வண்ணத்திலும் வடிவத்திலும் வந்துள்ளது. எல்லாரும் ஓடிவாங்க, எல்லாரும் ஓடிவாங்க. வாய் குளர்கின்றது, அவருக்கு பேச்சே வரவில்லை. அப்படியே அவர் கீழே விழுறாரு. மனைவி மக்கள் எல்லாரும் விழுறாங்க. நான் இத்தனை காலமும் எந்த திருநாவுக்கரசனுடைய பெயரால், எந்த திருநாவுக்கரசனுடைய நினைவால், எந்த திருநாவுக்கரசனுடைய வண்ணமும் வடிவும் காணேன் ஆயினும் அவரால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு நான் இந்த பக்தி செய்தேனோ அது இப்போது ஒரு உருவம் தாங்கி என்னை அகப்படுத்தி அருமை காட்டி ஆட்கொள்ள வந்துள்ளது. அந்த திருமேனியை தீண்டும் பேர் எங்களுக்கு அளிக்க வேண்டும் சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த திருவடியை பற்றி கொண்டார்கள். திருநாவுக்கரசு நாயனார் என்ன செஞ்சோன்னு இறைவன் இக்கருணை நமக்கு செஞ்சான் அப்படி சொல்லி அவர் விதிர்த்து நிற்கிறார். சுவாமி, நீங்கள் எங்கள் வீட்டில் எப்படியாவது அமுது செய்து வைக்க வேண்டும்னு கேட்டார். அதுதான் இறைவனுடைய திருவுள்ளம்னா நான் அமுது செய்விக்க வருகின்றேன் அப்படின்னு சொன்னார். உடனே நேர இவர் போய் அங்கே போய் உட்கார்ந்தாரு. மூத்த திருநாவுக்கரசை ஊதி வச்சார், இளைய திருநாவுக்கரசுக்கு ஊதி வச்சார், அப்பூதி அடிகளுக்கு ஊதி வச்சார், அவருடைய மனைவிக்கு ஊதி வச்சார், அக்கம் பக்கத்துலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் ஊதி வச்சார். நீங்கள் களைப்பு தீர கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இருங்க, அதுக்குள்ள நாங்கள் உங்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோன்னாரு. இவங்க எல்லாம் கணவன் மனைவி எல்லாருமா சேர்ந்து உணவுங்க தயாரித்தாங்க. மூத்த திருநாவுக்கரசை கூப்பிட்டு நீ போய் ஒரு இலை பறிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவர் போய் ஒரு இலை பறிக்க போனார். இலையில் வாழை இலையில் இருந்த பாம்பு அப்படியே அவரை தீண்டிருச்சு. அவர் என்ன நினைக்கிறாரு, பாம்பு தீண்டியதாய விட எனது தந்தை இவ்வளவு காலமும் ஒரு அடியவருக்கு பேரில் இவ்வளவு பூஜை பண்ணிக்கிட்டு வராரு, அவரை பற்றி நான் அவருக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு என் பொருட்டாக காலதாமதம் ஆகி விடுமோன்னு அவர் அச்சப்படுதார். எப்பவுமே பாம்பு தீண்டியவர்கள் ஒரு இடத்துல அசையாது இருக்கணும், தலை கீழே வச்சு படுக்கக்கூடாது, ஓடக்கூடாது. ஏன்னா ஓடும்போது இரத்த ஓட்டத்தோடு சேர்ந்து விஷமும் கலந்து விஷம் தலைக்கேறி விடும் அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மை. அதை எல்லா கிராம ஜனங்களுக்கும் அந்த உண்மை தெரியும். இவருக்கு அந்த உண்மை தெரிந்தாலும், ஏன்னா வாழைத்தோட்டம் வச்சுருக்க எல்லாருக்குமே அது தெரியும், விஷம் தலைக்கேறும்னு தெரிஞ்சால் கூட தலைக்கேறி எப்படியோ சாக போகிறது, ஒரு அடியவருக்கு சாப்பாடு கொடுத்த பிறகு சாகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரே உறுதிப்பாட்டில் வேகமாக ஓடி அம்மா அடியாருக்கு அமுது செய்விக்க காலம் தாழ்த்தி விட்டேன் மன்னியுங்கள்னு சொன்னேன். எப்படி ஒரு சாமியாரை கட்டி மாரடிச்சுக்கிட்டு ஏன் ஆவியும் சீவனையும் வாங்குதிகளை புருஷனும் கொண்டாட்டின்னு சேர்ந்துக்கிட்டுலாம் சொல்லுங்க இப்போ உள்ள பிள்ளைங்க. அவர் என்ன சொல்லார் பார்த்துங்க, அடியாருக்கு அமுது செய்விக்க அடியேன் பொருட்டு காலதாமதம் ஆகிவிட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நுரை கைக்கிருச்சு. இவ பார்த்தா எவ்வளவு காலம் நம்ம வீட்டுக்காரரு ஒரு அடியவர் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரா, நாம் பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு அவருடைய பேரில் இத்தனை அமைப்பும் வச்சுருந்தார, அந்த அடியவர் வந்திருக்கும்போது இவன் காலம் தாழ்த்தி விட்டானே, இன்னும் இடையூறு எதுவும் விடக்கூடாதுன்னு அப்படியே அந்த இவரை ஒரு ஓலைப்பாயில் சுருட்டி இது கட்டில் கடியில் வச்சுட்டு இப்போது உணவு தயாராகிவிட்டது சாப்பிட வாங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்காரரு அப்போது அடிகள் பெரியவன் இலை பறிச்சுட்டு வந்துட்டானான்னு கேட்டார். அவன் இப்போது இங்கே உதவான்னு சொல்லி அங்கே உள்ளே வச்சுருக்கத சைகை மூலமாக காமிச்சிட்டார். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இலையை போட்டு அப்போது அடிகளுக்கு சாப்பாடு வச்சுருக்கு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அமுது தரிக்கிறதுக்கு முன்னால் எந்த சிவனடியார் வந்திருந்தாலும் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது பழக்கம். அப்படி ஆசீர்வாதம் வாங்கணும்னு உட்காந்துருக்கிற இடத்துல எல்லாருக்கும் ஊதி கேட்குறாங்க. இவர் ஊதி எடுத்து கொடுக்குறாரு எல்லார் கையிலையும். மூத்த திருநாவுக்கரசு எங்கேன்னு கேட்குறாரு. அவன் இப்போது இங்கு உதவான், செத்து போயிட்டான்னு சொல்லலை, இப்போது இங்கு உதவான் அப்படின்னாங்க. அட பகவானே, நான் வரும்போது அந்த பையன் சிரிச்சிட்டு இருந்தானே, இப்போது உதவ மாட்டான்னா, அவன் உதவவே மாட்டான்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அவன் உதவவே மாட்டான்னு ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்,
முதல்ல ஊதி வாங்க வந்திருக்க மாட்டான் அந்த பையன். முதல்ல ஊதி வாங்குவதற்கு அவன் மிக மிக வேகமாக அவன் ஓடி வந்தான். இப்போ என்னாச்சு அந்த பையனுக்கு? இப்போ வரல. அப்போ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துள்ளது. அந்த அசம்பாவிதம் என்னங்கிறத எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அந்த ஓலப்பாயிலிருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. திங்களூர் அப்படிங்கக்கூடிய ஊரில் இந்த சம்பவம் நடந்தது. இன்றைக்கு அந்த திங்களூர் கோயிலில், திங்களூர் கோயிலை போய் எதுக்கு கும்பிட போகிறாங்கன்னா, திங்களூரில் இறைவன் வந்து விஷம் தீர்த்த இடம், அதாவது சந்திரனுடைய சாபம் தீர்த்த இடம் திங்களூர். திங்கள்னா சந்திரன் அர்த்தம். திங்கள் வணங்கி தான் வீடு பேர் பெற்றது. அந்த சடையாமுடியில் திங்களை வைத்திருக்கிறான் இறைவன் அப்படின்னா, அவனுடைய சாபத்தை நீக்கி நான் உன்னை ஏன்று கொள்கிறேன், உன்னை வேற யாரும் அவமரியாதை பண்ணுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு இறைவனே ஏண்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிள்ளை ஏதோ ஒரு வேண்டாத பிள்ளை ஒன்று இருக்குது, இங்கே தான் அந்த பிள்ளை வருது போகுது, எல்லோரும் பார்க்குறாங்க. இவங்க இவ்வளோ வேண்டாத்தனம் பண்ணாங்க, அவங்களே ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்க, நம்ம என்ன சொல்லுது நம்ம என்ன சொல்லுது. இவங்க இயல்பாக அந்த குழந்தைங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வர்றவங்களுக்கு நமக்கு வேலை ஒன்றும் இல்லை, அவங்க இயல்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இதில் எது சொல்வதற்கு இல்லைன்னு தானே போவாங்க. சிவபெருமான் பார்த்து அவரை தலையில் சூடிக்கிட்டு இருக்கும்போது வேறு நம்ம போய் குறை சொல்வதற்கு என்னன்னு தானே எல்லாரும் போயிடுவாங்க. தேவர்கள் எல்லாம் அப்படி தான் போயிட்டாங்க. இப்போ திங்கள் சென்று வணங்கி வீடு பேர் அடைந்த ஊருங்கிறதுனால திங்களூர்னு பேர். இப்போ திங்கள் யாரை சென்று வணங்கியதுன்னா பரத்தை சென்று வணங்கியது. அந்த பரம் வீடு பேர் அளிக்கக்கூடிய பரம். ஆனால் இப்போ நம்ம திங்களூருக்கு போனால் சுவாமி சன்னிதானத்தில் ஈ அடிக்க நாதி இருக்காது, அம்மன் சன்னிதானத்தில் ஈ அடிக்க நாதி இருக்காது. பெரிய கோயிலெல்லாம் இல்லை, ரொம்ப சின்ன கோயில். இந்த நவக்கிரக கோயில்களே மிகச்சிறிய கோயில் இந்த திங்களூர் கோயிலாம். அந்த கோயிலில் சிவபெருமான் பக்கத்துலேயும் ஆள் இருக்க மாட்டாங்க, அம்பாள் பக்கத்துலேயும் ஆள் இருக்க மாட்டாங்க. அங்கே சந்திரன் பக்கத்தில் வேணும் வேண்டான்னு கூட்டம் நிற்கும். ஏன்னா சந்திரனோடு ராகு கலந்தாலும் சந்திரனோடு கேது கலந்தாலும் நமக்கு நல்லதில்லைன்னு ஒரு உறுதிப்பாடு. அப்புறம் வந்து 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா மனையாட்டி சரியாக வைக்க மாட்டா, இல்லாட்டி வேறு மாதிரி மனையாட்டி வைப்பானா, அது ஒரு கோட்பாடு. இதுக்கெல்லாம் சோசியக்காரங்க ஒரு சாவ மோச்சனம் சொல்லிப்பாங்க. நீங்கள் திங்களூரில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அங்கே சந்திர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அவனு எல்லா கூட்டமும் சந்திர பகவான் முன்னால் போய் நிற்கும். சந்திரனே இவரை பார்த்து தான் விமோச்சனம் அடைஞ்சிருக்கான்னு நம்ம சொல்கிறவங்க சரியாக சொல்லிவிடணும் தானே. திங்களூரில் அப்படியே எல்லா கூட்டமும் அங்கே நிற்கும். சரி, நமக்கு அங்கே வேலையும் இல்லை இதுவும் இல்லை, நமக்கு சொல்கிற காரியத்துக்காக. அப்போ இவர் அதை பார்த்தோடனே இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு திங்களூர் கோயிலில் கொண்டு வைக்கிறார். வச்சுட்டு, ஏயா ஒன்றுகலாம், நீ வந்து எல்லார் சிந்தையும் ஒன்றுகலாம், ஒன்றிய சிந்தை உடையவர்களுக்கு நீ வந்து எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன். இப்படி ஒவ்வொன்றாக கூட்டிக்கிட்டே வரார். கூட்டிகிட்டே வந்துட்டு நீ 10 கொல்லாம், 10 உன்னுடைய உறுப்புக்கள் 10ன்னு சொல்கிறார். 10 கொல்லாம், அவர் பாம்பின் கண் பாம்பின் பல் 10 கொலாம். நீங்கள் 10 உன்னுடைய அருளடியவர்களுக்கு அகமெய்ப்பாடு 10 இருக்குது, புறமெய்ப்பாடு 10 இருக்குது. நீ அணிஞ்சிருக்கக்கூடிய சடைமுடி 10, அந்த சடைமுடியில் இருக்கக்கூடிய நாகாபரணங்கள் 10, அதுக்கு பல்லு 10, எல்லாம் 10. இந்த 10 அடியவர்களை நீ காப்பாற்றணுங்கக்கூடிய பற்று உங்ககிட்ட இல்லையா? நீ வந்து ராமணேஸ்வரனை காப்பாற்றின 10 தலைமுடி உடையவன் உன்னை எதிர்த்து நிற்க முடியாமல் அவன் ஒரு காலை அவன் கையிலையை தூக்க ஒரு காலை ஊனிக்கிட்டு நீ அவனை மிதித்து நெரிச்சியா, அவன் உடனே இசை மீட்டின உடனே அவனை விடுதலை பண்ணிட்டியா, 10 தலையுடையவனை விடுதலை பண்ணிட்டியா. அப்போ அவன் ராஜான்னு விடுதலை பண்ணினியா, இவன் ஒரு அடியவர்னு விட்டுட்டியா? என்ன உனக்கு நியாயம் இருக்குது? நீ இப்படி மாதிரி செஞ்சேன்னு அவர் நீ எதிர்த்து கேட்குறார் சிவபெருமானை. இந்த பையன் எந்த பாம்பு கடிச்சதோ அந்த பாம்பே வந்து கடித்து விஷத்தை நீக்கியது. எல்லா அடியவர்களுமாக இணைந்து ஒரே இடத்துல உணவுண்டு இறைவனுடைய திருநாமத்தை பாடி, அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு கருணை இறைவன் செய்வான் அப்படிங்கிறத உலகுக்கு உணர்த்த வேண்டும். தன்னை அடைந்த அடியவர்கள் என்னவா இருந்தானாலும், எந்த விஷம், அது பாம்பு விஷமாக இருக்கட்டும், காம விஷமாக இருக்கட்டும், கோப விஷமாக இருக்கட்டும், எந்த விஷம் கடித்தானாலும் விஷங்கடிக்கு ஒரு நிவாரணம் வேண்டுமானால் எல்லா விஷத்திற்கும் ஆலகால விஷத்தையே உண்டவன் நம் சிவபெருமான். அப்போ ஆலாகாலம் உண்ட அந்த சிவனை சரணடைந்தோமானால் நமக்கு எல்லா விஷங்களும் போய்விடும். நாம் அந்த பரத்தை அணைந்து வாழலாம், பரத்தை நினைந்து வாழலாம், பரத்தோடு இணைந்தும் வாழலாம். நம்மளுடைய கால எல்லை எவ்வளவோ அது வரைக்கும் நம்ம இணைந்து வாழலாம். இந்த 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 கதை மூலமாக நமக்கு என்ன காட்டுகிறார்கள் அப்படின்னா, அகரம் ஓர் 6 கோடி, அருந்தவம் 100 கோடி, சிகரம் 26 கோடி செய்த நற்பலன்கள் எல்லாம் மகரகேதனனை வென்ற மாதேவன் அடியார்க்கு
அன்னம் பகரவே கனவு கண்டால் பயன் இதற்கு ஒவ்வாது அன்று. இந்த மகரகேதனனை வென்ற ஒரு அசுரனை வென்று இந்த மாதிரி உண்டான விஷங்களை எல்லாம் களைந்த அந்த சிவபெருமானுடைய அடியவர்க்கு அன்னம் ஒருவேளை போடுவதாக கனவு கண்டால், அல்லது ஒருவேளை போடுறேன்னு பகரும்படியார, ஏப்பா அவனை கூட்டிகிட்டு வா, நான் வேணா ஒருவேளை சோறு போடுதேன் அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொல்லும்படியாக ஒரு கனவு கண்டா கூட, ஒருவேளை சோறு போடுற மாதிரி நீ கனவுல கண்டா கூட, அது எவ்வளோ பலன் தரும்னா, அகரம் ஓர் 6 கோடி அக்ரஹாரம் அமைத்து 1000 அந்தணர்களுக்கு நீ வீடு தானம் பண்ண, பூதானம் பண்ணின ஒரு பலன் கிடச்சிதே, அது 6 கோடி பலன் கிடைச்சானாலும் அதுக்கு இது சமமாகாது. அருந்தவம் 100 கோடி 100 கோடி ஆண்டு காலம் தவம் பண்ணி நான் பேரண்ட நாயகனை அடைவேன்னு சொன்னால் கூட, இந்த சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நிற்கும் அருளடியவருக்கு ஒரு வாய் சோறு கொடுப்பதனுடைய ரகசியம் யாருக்கும் புரியாது. அதனால் அருந்தவம் 100 கோடி, சிகரம் 26 கோடி, 12 ஈராறுனா 12 கோடி திருக்கோயில்கள் கட்டி சிகரம் அவங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி வச்சானாலும் இந்த நற்பயன்கள் எல்லாம் மாதேவன் அடியார்க்கு அன்னம் பகரவே கனவு கண்டா, ஒரு வாய் சோறு கொடுக்குற மாதிரி கனவு கண்டா, அது கொடுக்குறேன்னு சொல்லா மாதிரி கனவு கண்டா, இது பக்கத்தில் அது நிற்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று அப்படின்னு கொண்டுட்டு வராங்க திருவருள் கூட்டி வைக்க. இது மாதிரி நாமும் ஒரு நெறியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்டோமானால் நமக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம் அனுபவத்தில் உணர்ந்து நாமும் பிறத்தியாருக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு வேறொரு அடியாரை பற்றி பார்க்கலாம்.